மாமூல்? அது என்னது? மாமூல்னா இந்த போய் இந்த இவங்களுக்கு கொண்டு போய் காசு குடுக்குறது, கவுன்சிலர் காசு குடுக்குறது அந்த மாரி மாமூல். இல்ல நான் எதுக்கு கேட்கிறேன்னா, டாஸ்மாக் வந்து கவர்ன்மெண்ட் ஆர்கனைசேஷனு. அதுல ஏன் போய் கடைக்கு தனியா ப்ரோ மாமூல்னு அது போட்டிருந்தாங்க. நான் படிச்ச ட்வீட்டா சொல்றேன். நீங்க இவ்ளோ கேள்வி கேட்டா நான் ப்ரோ எப்படி பதில் சொல்லுவேன்? அப்படிதான் ப்ரோ அவனுங்கதான் வாங்குவானுங்க. இப்ப சும்மா ரோட்டுல கடை போட்டாலே அவங்க வந்து மாமூல் வாங்குவாங்க. என்ன அவங்களே விட மாட்டாங்க. நீங்க டாஸ்மாக் வச்சு சம்பாதிக்கிறீங்க, அதை கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களை சும்மா விடுவோம், எனக்கு மாசம் இவ்வளவு கட்டிங் வரணும் அப்படின்னு பேசிதான் அந்த கான்ட்ராக்ட் அவனுங்களுக்கு கொடுத்துருப்பானுங்க. என்ன இவனுங்க பண்ணாத கரப்ஷனு கிடையாது, அததான் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பண்ற கரப்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தாலே நாங்க என்ன சொல்றது, இத ஒரு லாபம் ஈற்ற ஒரு இதுவா எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஒரு பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது. இப்போ இங்கே நான் எங்க ஊரே எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கடைங்க பஸ் ஸ்டாண்ட்ல மக்களுக்காக கடை கட்டி கவர்மெண்ட்ல விடுறாங்க. அதை நீங்க எவ்வளவுக்கு விடுவீங்க? அதோட வாடகை பாத்தீங்கன்னா அபிஷியலா கட்டுறது 2500 ரூபா, அன்அபிஷியலா வாங்குறது 25,000 ரூபாய்க்கு மேல. அது எந்த ஃப்ளோர்ல இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்றத முதல் கொண்டு அதுக்கான பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆளுங்கட்சி அவங்க கவுன்சிலர்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க அந்த பிரைஸை டிட்டர்மைன் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற ஆளுங்களுக்கு அதை வாடகைக்கு விடுறாங்க. புரியுதுங்களா? இது உண்மையான விஷயம். இப்படிதான் இவங்க ஒவ்வொரு இடத்துலயும் கமிஷன் கரப்ஷன் இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். அதனாலதான் சாலினி ஆலமரம்னு சொல்றாங்க. அதான் விழுது விட்டு அங்கங்க பெருகி போய் கிடக்கல. அதான் சிஸ்டர், இப்போ அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு நீ இருந்துக்குப்பானா அது கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் தானே. 2,500 ரூபாய் கவர்மெண்ட்ல காட்டிட்டு 25,000 ரூபாய் நீ இருந்துட்டு அன்அபிஷியலா கேக்குற ஒரு கடைக்கு. இதே ஒரு 5,000 ரூபாய் போட்டுக்குங்க, 5,000 ரூபாய் போட்டு வாடகைன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு கட்டினா அது கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் தானே. இல்ல கவர்மெண்ட்டுக்கு வரப்போற நம்ம வந்து எப்படி சொல்ல மக்களுக்குமே தெரியும் எந்தெந்த இடத்துல லஞ்சம் வாங்குறாங்க, எந்தெந்த இடத்துல போதை பொருள் விக்கிறாங்க, எந்தெந்த தெருவுல எந்தெந்த பசங்க விக்கிறானுங்க, எல்லாமே ஒவ்வொரு தெருவுல உள்ள மக்களுக்கும் தெரியும். ஆக்சுவலா ஒருத்தர் அனுப்பியிருக்காரு 4Kல இருந்து சர்வேயர்ஸ் வந்து லேண்டுக்கு ஏத்த மாதிரி காசு வாங்குவாங்க. ஆனா அது இல்லீகல். இல்லீகலா? இதெல்லாம் சரி பண்றனாலதான் இவனுங்க வந்து கதறிட்டு இருக்கானுங்க. ஐயோ எல்லாம் போகுது. இல்ல மேடம் நம்ம பேசுற நம்ம அண்ணன் எடுத்து வைக்கிறது சிடிஆர் பேசுற இந்த நம்பர்ஸோட வேல்யூலாம் ரொம்ப பெருசு. நீங்க வெறும் 4,000 5,000லாம் இங்க பெருசா பேசாதீங்க, அது தப்பு தான். பட் ஆனா அண்ணன் இங்க எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறது the numbers are huge. இந்த கல் குவாரி அதுதான் ப்ரோ. இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மக்களுக்கு புரியணும்ன்றதுனால எளிமையான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றது. சரி நம்ம பெருசா பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிறைய பேருக்கு எப்படின்னு தெரியல. இப்ப எங்க ஊர் மக்கள்கிட்ட இல்ல பேசலாம் மக்கள் நான் இந்த வந்தோடனே மாதிரி என்ன நினைச்சிடணும் கூடாதுன்னா, எக்ஸாம்பிள். இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, டக்குனு போயில இதெல்லாம் என்னப்பா இந்த ஆக்சுவலி ஊர்ல எல்லாம் வாங்குறாங்க, லஞ்சம்லாம் வாங்குறாங்க அப்படின்ட்டு அங்க மைண்டை போய் கம்பேர் பண்ணிடுவாங்க. நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடணும். ஆக்சுவலா எனக்கு இதெல்லாம் இப்ப இவனுங்கெல்லாம் சொல்றத பார்க்கும்போது இவனுங்க 70% செலவு பண்ணிட்டு 30% தான் நம்மளுக்கு ப்ரோ நீங்க ப்ரோ அதுதான் உண்மை. நான் அப்பயே சொன்னேன், நம்ம தளபதி சொன்னப்பே நான் இதை சொன்னேன். ஏன்னா இவனுங்க இப்ப ஒரு எல்லாரும் நீங்களே விசாரிங்க. எங்க 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 ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா இங்க ரோடு கான்ட்ராக்டர் எடுத்து ரோடு போட்டாங்க, ஒரு பாலம் ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க, எங்க ஊர்லதான் கட்டினாங்க. என்ன அதுக்கு எவ்வளவு கமிஷன் இவங்க எடுத்துக்கிட்டாங்க, எவ்வளவு இருந்துட்டு அவனுங்களுக்கு லஞ்சமா கொடுத்தாங்க, அதெல்லாம் போக இவங்க என்னதடா கட்டியிருப்பாங்கன்னு அதுல போறதுக்கே பயமா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க இந்த ரோடு போடுறதுல சொன்னீங்க. இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் நீங்க அப்சர்வ் பண்ணீங்களா, நம்ம சிவகாசியில கீர்த்தனாவுடைய தொகுதியில அவங்க ஏதோ ஒரு ஊர்ல வந்து ரோடை வந்து சீரமைக்க சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அந்த மக்கள். எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, பொதுவாக அந்த ரோடு சீரமைப்புன்ற ஆக்டிவிட்டியில் இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, யூஸ்வலா எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஒரு ரோடு இருக்கும், அது வருவானுங்க சுத்தம் பண்ணுவானுங்க, அதுக்கு மேலேயே ஒரு ரோடு போட்டு போயிடுவானுங்க. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு நான் என்ன பார்த்தேன்னா, அந்த மொத்த ரோடையுமே அவங்க பேத்தெடுத்துட்டாங்கங்க. சரி, இது வந்து நம்ம ரொம்ப யூஸ்வலாக, அதாவது ஒரு டைம் வரைக்கும் நம்ம அதை பார்த்துருப்போம். அதாவது முந்தைய காலத்துலாம் பார்த்தோம்னா ஃபுல்லாக அதாவது எக்ஸிஸ்டிங்காக இருக்க ரோடை ஃபுல்லாத்தையும்
டேமேஜ் இருக்கிறது ஃபுல்லாக பேத்து எடுத்துட்டு அதுக்கு மேலே தான் அதுக்கப்புறம் தான் ரோடே போடுவாங்க. இப்போ தான் வந்து அந்த ரோடுக்கு மேலே ரோடு போடுறது, இந்த வீடெல்லாம் பள்ளத்துக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோடை வந்து ப்ராப்பராக கீழே உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் மேலே மேலே போட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் அந்த கீர்த்தனை இப்போ அவங்க வேலை செய்கிற தொகுதியில் நான் பார்த்தேன். ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் அ குட். நான் இது வந்து ரொம்ப கிராண்டுலராக எடுத்து நான் நான் அப்சர்வ் பண்ணதில் ஸோ இட் வாஸ் அ குட், ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அது. ஆடி சட்டிலா நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து பெருசா தெரியலனாலும் அது வந்து மைன்யூட்டா நோட் பண்ணா இதெல்லாம் முன்னாடி நடக்கல, இப்ப நடக்குது அப்படின்ற எக்ஸாக்ட்லி ஃபீல் எக்ஸாக்ட்லி தான். இதெல்லாம் ஒரு தொடக்கம் தான். அந்த அந்த முடியும் தெரு போது மக்களுக்கு அது நல்லா புரியும். இவ்வளவு அதே நாள் மாதிரி நம்ம இன்னொரு நியூஸ் இன்னொன்னு பார்த்தேன் ப்ரோ. தூய்மை பணியாளர்கள் அண்ட் அந்த நகராட்சி மற்றும் அந்த மாதிரி விஷயங்கள் வேலை செய்யறவங்க காலைல 7 மணிக்கெல்லாம் அந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் ஆகட்டும், ரோட்ஸ் ஆகட்டும் கிளீனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கதா பார்த்தேன். ஸோ இதெல்லாம் உண்மையாலுமே வெல்கம் பண்ற ஒரு விஷயம். ஏன்னா பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் இவங்க என்ன சொல்றது எனக்கு தெரியல. இவங்க எல்லாம் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாங்க, அதுக்கு ஒரு தனி சார்ஜஸ் எல்லாம் போட்டாங்க. என்ன எல்லாத்தையும் பத்ததுக்கு பிரைவேடைசேஷன் ஆகிட்டாங்க. பட் அவங்க ஒழுங்கா ஒர்க் பண்றாங்களா? அதாவது அந்த ஆர்கனைசேஷன் சொல்றேன், பிரைவேட் கொடுத்தாங்களா அந்த ஆர்கனைசேஷன் ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு கவர்மெண்ட் பார்த்துதான் தெரியல. இப்ப எல்லாமே சொல்லியிருக்காங்க, பாப்போம். இதெல்லாம் நடந்தா ரொம்ப நல்லது. இல்ல அதே மாதிரி நம்ம பொதுமக்கள் இந்த ஷாப் கீப்பர்ஸுக்கும் ஒரு அட்வைசரி மாதிரி எல்லாம் போட்டு விடணும். ஏன்னா எல்லாரும் பொறுப்பு எடுக்கணும். அப்பதான் வந்துட்டு எல்லாமே கிளீனா இருக்க முடியும். ஏன்னா அவங்க வேலை பார்க்குறாங்க, இந்த பின்ஸ் கின்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க டெஃபினட்டா. அதுக்கு மேல பொதுமக்கள் ஷாப் கீப்பர்ஸ். ஏன்னா நேற்று ஒரு இது பார்த்தேன், டி நகர்லயோ எங்கேயோ நைட்டு 10:30 மணிக்கு அப்படியே ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஆக்சுவலா இன்னொன்னு, இந்த ஆனந்தஜி தான் யாரோ தெரியல, வீடியோல இன்னைக்குதான் நேத்தோ தெரியல, அவர் என்ன சொல்லியிருந்தா, இப்ப எதுவும் பார்க்காதீங்க, நீங்க கடைசியில முடியும் போது இந்த ஆட்சி எப்படி இருக்கு, தமிழ்நாடு எப்படி மாறி இருக்குன்றத நீங்க அப்ப பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் எல்லாம் அடைஞ்சிச்சு கண்டிப்பா அப்படியா? விட்டா ப்ரோ. நான் அதுக்குதான் பெருசா ஆக்சுவலா நானு பிரேக் எடுக்கலாம்னு நினைச்சாலும் விட்டு தொலைய மாட்டேங்கிறானுங்க. நான் சரி எலெக்ஷன் தான் முடிஞ்சே, கொஞ்சம் பிரேக் சரி எடுத்துட்டு சரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். சரி சாலினி இல்ல மேடம், இல்ல புது நான் புது இப்பெல்லாம் ஸ்பீக்கர்லாம் உண்மையாலுமே என்னோட வாட்ஸ்அப்போ கை தூக்கி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஓகே 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 சொல்லுங்க டேவ். என்ன இல்ல ஷாஜி தடுக்கல டக்குறீங்க. சாலினி மேடம் அப்படியே ஒரு ஃப்ளோலே போயிடுவாங்க. நம்ம அப்படியே டக்குன்னு, ஏன்னா சாலினி மேடம் என்ன பிரச்சனைனா அவங்க ஒரு கண்டினியூட்டி வர மாதிரியே பேசிடுவாங்க. பகு பக்காவலன் பகலவன் கலவன் பகலவன் சொல்லுங்க bro. மேடம். சாரி பகலவன். இல்ல இல்ல ஆக்சுவலா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க கரப்ஷன் பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது எங்க இருந்து எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுல இருந்து டில் டெத் சர்டிபிகேட் வரைக்கும் உள்ளுக்குள்ளார நீங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போனீங்கன்னா 50, 100, 150 நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எது வாங்க போனீங்கனாலும் அது எப்படி சொல்றது, நம்ம மணியார் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க இருந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். இதுல ரேஷன் கார்டுல நேம் ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, இது எப்படின்னா பெரிய லெவல்ல பண்ணாம 200, 100, 100, 200ன்ட்டே வாங்குவாங்க. இல்ல அது அது உண்டு ப்ரோ. இப்படிதான் வந்துட்டு சரி சொல்லுங்க சொல்லுங்க முடிங்க. இல்ல ஆக்சுவலா இந்த இதுல என்னன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ப்ரோ, அங்கேயே 200 தானே? ஏன் ப்ரோ நீங்க வேற 200ல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் தான் அது. ஸோ அத வந்துட்டு எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறது பெரிய மேஜர் சேஞ்ச். அது வந்து யார் யார்கிட்ட போகுது, எங்க போகுதுங்கிறது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது இந்த லேண்டுமே அதே மாதிரிதான். ஏன்னா நாங்க ஒரு 2-3 இடத்துக்கு சர்வே பண்ண கூப்பிட்டப்போ அவங்க வந்து என்னன்னா வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு நம்ம காசு கொடுத்தாதான் அவங்க வந்துட்டு ஓகே வரன்ட்டு வருவாங்க. அது ப்ரோ இதுல 2 ஆஸ்பெக்ட் இருக்கு ப்ரோ. நீங்க சொல்ற விஷயம் நீங்க வந்து இது ஃபுல்லா நான் கரப்ஷன் சொல்ல முடியும். இதுல இது எப்படி சொல்ல எனக்கு கரெக்டா தெரியல. உங்களுக்கு வந்து கரப்ஷனுக்கும் பிரைபுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க தெரியும். கரெக்ட் இதெல்லாம் பிரைப் தான். அதுதான் இங்க நம்ம வந்து கரப்ஷனை பத்தி பிரைப் வந்து அது அது ஏன்னா அதெல்லாம் வந்து இவங்க போய் எனக்கு இதை செஞ்சு கொடுங்க. ஆமா இல்ல ஈவன் நீங்க அபிஷியலாவே இருக்கு, அபிஷியலா இருக்கிற வேலை செய்யறதுக்கே நம்ம பிரைப் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் பிரச்சனை.
இல்ல ஸோ அதுவுமே இப்போ தப்பு நீங்க தான். அதுக்காண்டி அது இதுன்னு ஜஸ்டிஃபை பண்ணிடக்கூடாது. அந்த ஸ்டேஜுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. அதுவும் தப்பு. அது ம். இது இது கரப்ஷன்ங்கிறது வந்து வெல் ஆர்கனைஸ்டா பண்றது, பிரைபுங்கிறது அன்ஆர்கனைஸ்டா அவங்க வட்டத்துக்குள்ளார பண்ணிக்கிறது தான். அவ்வளோதான் அவ்வளோதான். இது இல்ல, அது ஆக்சுவலா எனக்கு நான் கிளியரா நான் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல. ஸோ அதனால தான் நானும் அது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண இல்ல முடியல. இல்ல இல்ல கரெக்ட் தான். இதுக்கு முன்னாடி மேடம் சொன்ன மாதிரி தான், நான் எலெக்ஷன் ஓட்டு போட்டோன்னே பிரேக் எடுக்கலன்னு நினைச்சேன். நான் இன்னைக்கு வரைக்கும் பிரேக் எடுக்க முடியல ப்ரோ. யூடியூப், ட்விட்டர்னு வீட்டுல டிவி மேல டிவி, நானும் ஒய்ஃபு இப்ப ஃபேமிலியாவே ஒரு 2 ஹவர்ஸ் நான் ஒர்க் போயிட்டேன்னா என்னப்பா நடந்துங்கிற கேட்குற மாதிரி தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளார இவங்க இங்க நியூஸ் கொடுத்தாங்க, அங்க நியூஸ் கொடுத்தாங்க. ஒரு டிடாக்ஸே தேவைப்படுது. அதுக்குள்ளார லோக்கல் பாடி வந்துடும். ஆமா, நமக்கு அவ்வளோதான். நீ ஓய் எனக்கு தெரிஞ்சு நீ நோ லுக் ஒரு வழி பாதை மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. ஒரு தடவை உள்ள வந்துட்டா வெளியே போக முடியாது போல இருக்கு. இல்ல இல்ல திரும்பி பார்த்தா வழியே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸ்ட்ரைட்டு முன்னாடிதான் ஓடணும். வழியே இல்லாத மாதிரி இருக்கா? இல்ல விட முடியாது ப்ரோ. அவ்வளவு ஈஸியாலாம் யாரும். ஆக்சுவலா நாங்க அப்ராட்ல இருக்கோம். எலெக்ஷனுக்காக சூப்பர் சூப்பர் ப்ரோ, வீட்டுல சூப்பர். ஓட்டு போட்டிருந்தோம். போயிட்டு ஆடிபி வீட்டுல பேசலாமா? சொல்லுங்க டெவில். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க சரி, என்ன குமட்டல் நிதின்னு போட்டிருக்கீங்க? நம்ம ஐடி விங்ல கண்டுபிடிச்ச வார்த்தை தாங்க இது. ஏங்க ஐயா உங்க டைட்டில பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு பாருங்க. இல்ல இல்ல அந்த ஆளுக்கு வந்து நான் சில இது சொல்லிடுறேன். இன்னைக்கு ஏதோ வந்து திருவல்லிக்கேணியில வந்து நன்றி சொல்ற பொதுக்கூடாது கலைஞர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துல வந்து உலகிட்டு இருக்காரு. அந்த ஆளு என்ன உலக வச்சிருக்காங்க, நம்ம முதல்வர் வந்து ஒருமையில வந்து அந்த ஆளுங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கான். ஓகேவா? சோ அதனால நான் வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஆளுக்கு, அதாவது வந்து எதிர்கட்சி தலைவருக்கு வந்து நான் மரியாதை கொடுக்க போறதில்ல. ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம கட்சியில நீங்க அந்த ஆளுன்றதெல்லாம் விட நீங்க மரியாதையோ குமட்டல் நிதின்னு கூட சொல்லலாம். அது தப்பு இல்ல. அவ மரியாதையா பேசுறது தப்பு ப்ரோ. இல்ல அதுவே நான் வந்து ஒரு வாந்தியா நினைக்கிறேங்க அந்த பேர்லாம் சொல்லலாம். இல்லாட்டினா நாங்க இன்னொரு வே வச்சிருக்கோம். இல்ல ப்ரோ இருங்க, நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றேன். இருங்க, நீங்க அந்த பம்பல் கேஸ் சம்பந்தம் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வந்து பம்பல் சம்பந்தம் அப்படின்வா. அதனால நீங்க உங்களுக்கு சொல்ல பிடிக்கலன்னா நிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அதான் சரி, ஓகே. என்னன்னா வந்து இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து வக்கு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நீ சட்டமன்றத்துல பேசும்போது வந்து பதில் வாங்கிட்டு வெளியே போய் நான் வெளிநடப்பு பண்றதுக்கு உனக்கு வக்கு இருக்கா? முதல்ல நீ என்ன பேப்பர் வந்து நேரு வந்து KN நேரு கொடுத்த பேப்பரை வந்து எடுத்த மடமடன்னு ஒகுச்சா அப்படியே வெளிநடப்பு பண்ணிட்டு ஓடி போயிட்ட. நீ எல்லாம் வந்து எங்க முதலமைச்சரை பார்த்தோ இல்ல எங்க அமைச்சர்களை பார்த்தோ வந்து பேசுறதுக்கு உனக்கு எதையாச்சும் வக்கு இருக்கா? உனக்கு திராணி இருக்கா? தெம்பு இருக்கா உனக்கு? நீயே வந்து இப்பதான் வந்து மாண்டியால இருந்துட்டு குடும்பத்தோட வந்து ஜாலியா அங்க போய் மாண்டியால போய் நல்லா பர்சனல் போக வேண்டாம், விடுங்க. நீங்க எதுக்கு பர்சனல்? இல்ல நான் சொல்றேன், நீயே ஜாலியா வந்து மக்கள் பிரச்சனையை வந்து பேசாம மாண்டியால போய் நல்லா தங்கிட்டு இங்க வந்திருக்க. நீ வந்து எங்க முதலமைச்சர் வந்து காலையில 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இங்க வந்து தலைமைச் செயலகத்துல பணி பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு எல்லாம் எங்க முதலமைச்சரை பார்த்து பேசுறதுக்கு உனக்கு ஏதாச்சும் அருகதை இருக்கா? முதல்ல வந்து உன்னோட அமைச்சர்கள் எம்எல்ஏ எல்லாம் பாரு. நீயே வந்து ஜாஃபர் சதிக்குங்கிற ஒரு பொறுக்கி ட்ரக் டீலரோட போட்டோ எடுத்தவன் தான் நீ வந்து எங்க எம்எல்ஏஸ பார்த்து ஜோக்கர்னு சொல்லிட்டு இருக்க. நீ எவ்வளவு பெரிய ஜோக்கரா இருந்தா நீ வந்து இந்த மாதிரி இது ஜாஃபர் சாதிக் மாதிரி ஒரு ட்ரக் டீலரோட போட்டோ எடுத்திருப்ப. அது மாதிரி ஒரு ஹேண்டிகேப் ஒரு இது வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாத்தி ஒரு நாச்சியப்பன் பாத்திர கடையில வந்து ஒரு பிரைஸ் வாங்கினதை எடுத்துட்டு வந்து நீ வந்து இங்க முதலமைச்சரை வந்து பார்க்க போயிருப்ப. நீ எவ்வளவு பெரிய ஜோக்கர் அப்பனா? நீ வந்து எங்க அமைச்சர்கள் எல்லாம் பார்த்து நீ முதலமைச்சரோட எங்க எம்எல்ஏ பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல சாமானியன் ப்ரோ. நம்மளுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் இவங்க நினைக்கிற மாதிரி பண்ணையார்கள் உங்க எம்எல்ஏ மாதிரி வந்து என்ன அன்பில் பொய்யாமலியோட பையன் அன்பில் மகேஷ் மாதிரியா, இல்ல துரைமுருகன் பையன் வந்து கதிரானது மாதிரியா, இல்ல பர்பி பாபு மாதிரியா, இல்ல ரவுடி பர்பி பாபு மாதிரியா, இல்ல யாரு நீ? முதல்ல எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர்லாம் எனக்கு வந்து ரிப்ளைவே கொடுக்க கூடாது. இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப சீரியஸ் எடுத்துக்க மாட்டாரு ப்ரோ. இதெல்லாம் வந்து அவங்களுடைய எப்படி சொல்லு, இவனுங்க நம்மளை விமர்சனம் பண்றதுக்கு ஒருத்தர் இல்லாத வருது. நீங்க வந்து இவ்வளவு கோப்பட வேணாம். நைட்டு 3-4 மணிக்கு இல்ல ப்ரோ இன்னைக்கு இந்த வீக்கெண்ட் வந்துட்டு ஆதவ் ப்ரோ இறக்கிட்டு பாருங்க.
கிழிக்கிறது ஆதம் அப்படின்னு வந்தாப்புலன்னா இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் போதும்யா. சாரி இல்ல நான் என்ன சாரி சொல்றேன், சாரி நீங்க நீங்க இந்த 5 வருஷம் நல்லா பிலோ த பெல்ட் இறங்கி அடிங்க. இப்ப ஒரு புதுசா ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து இவங்க வந்து ஏதாச்சும் வந்து நம்ம வந்து இவங்க அவதூறு பரப்பி பேசுவாங்களாமா. நம்ம பேசினா வந்து இந்த சிரிப்பு சரவணனை வச்சு வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்களாமா. ஒரு நோட்டீஸை மட்டும் பிட்டு நோட்டீஸை மட்டும் லாயர் வச்சு அனுப்பிட்டு இருக்கான். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ப்ரோ அவன் ப்ரோ நீங்க அப்படிதான் அந்த பேசுவேன். மாதிரிலாம் நீ வந்து எதுவுமே என்கரேஜிங் எல்லாம் இங்க பேசாதீங்க. தப்பு தப்பு தான். ஸோ சில விஷயங்கள் வந்து இல்ல அதாவது ஆர்டிபி இல்ல உங்க ஆர்டிபி உங்க உங்களுக்கு விமர்சனத்தை நான் பல்லவி தடுக்கல. எம்எல்ஏ இல்ல ம். ஆர்டிபி நான் என்ன சொல்றேன், எம்எல்ஏ பல்லவி பத்தி இன்னைக்கு எவ்வளவு ஆபாசமா ஆமா பேசினாங்கன்னு ஆமா உங்களுக்கு ஆமா தெரியுமா ஆமா. ஆர்டிபி? ஆர்டிபி ப்ரோ, பல்லவி சிஸ்டரை நடிப்பு அரைக்கணும் ஒருத்தன் ம். ஸ்பேஸ் போட்டு உட்காந்து பேசின்னு இருக்கான். நீங்க இல்ல அதே என்னன்னு வந்து சொல்லுங்க, ரிப்ளை போட்டு இங்க சொல்லுங்க. இங்க வந்து இன்னொரு ஒரு பெண் ஐடி இருக்கு. இன்னைக்கு வந்து பல்லவி அக்காவோட குழந்தைய பார்த்து அதுன்னு ம். ஒருமையில பேசுது. ஏதோ வந்து குப்பை மாதிரி அதுன்னு பேசுது. கேட்டா வந்து நான் அப்படிதான் ராக்கெட் அபியூஸ் பேசுவேன். பண்ணிட்டு இருக்கான். இல்ல நான் பல்லவி என்ன அக்காவை ராக்கெட் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இல்ல நான் என்ன சொல்றேன், இதே நான் வந்து 2 வார்த்தை பேசுனதுக்கு வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி என்னை பிளாக் பண்ணிட்டு ஓடி போன நாய் தான் அவ. சரி விடுங்க ஓகேவா? ப்ரோ நீ ப்ரோ எல்லாம் ரொம்பலாம் நாங்கெல்லாம் நீங்க பேச நான் தான் ஆரம்பிச்சோன்னா சொல்றேன் இவன் நீ 1 to ஒரு 1 நாள் கூட எல்லாம் நீ நீங்க ட்விட்டர்ல நாங்க பேச ஆரம்பிச்சோன்னா நீ ஒரு இல்ல நாள் கூட டெவில் ட்விட்டர்ல ப்ரோ இருக்க மாட்டேன் டெவில் ப்ரோ நான் பாத்துக்கோ. ஒன்று மட்டும் சொல்றேன். அந்த இஷ்யூவை வந்து நீங்க நீங்க நானுமே நிறைய பேர் பார்த்தேன் ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட ஓவர் அப்சர்வேஷன் என்ன பார்க்குறேன்னா, தொண்டர்களுக்கு மத்தியின்னு மட்டும் இல்லை மக்களுக்கு மத்தியிலுமே இது ரொம்ப முகம் சுளிக்கிற ஒரு செயலாக தான் இருக்கு. திமுகக்கு செமையா பேக் ஃபயர் ஆகுது. என்ன இன்னைக்கு அவங்க ஐயா, அது ஆகட்டும். ஏன் இங்க உட்காந்து பல்லவி அக்காவை அவங்க என் அக்கா மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அவங்கள வந்து இல்ல ஒருத்தன் நடிப்பு இறக்கின்றான், ஷாலினி அக்கா இன்னொருத்தன் அவங்க பொண்ணை இல்ல வந்துட்டு ஷாலினி கொலை அக்கா நான் என்ன பண்ணிட்டு சொல்றேன், அதுன்றான். இல்ல நான் என்ன சொல்றேன், நீ இருக்கிற ஐடி ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்கு. நாங்க ஒரு நாள் இறங்கி அடிச்சோன்னா இவன் நீங்க எவ்வளவு ட்விட்டர்ல இருக்க மாட்டீங்க. எல்லாம் வந்து ஐயோ அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இறங்கி ஓட வேண்டியது. எங்களே நீ அபியூஸ் பண்றீனியா? அதுவும் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து எந்த தப்பும் பண்ணாத ஒரு எம்எல்ஏ வந்து நீங்க அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல அவங்களுக்கு ப்ரோ, சிம்பிள் கொஸ்டின். நம்ம பசங்க வந்து பேஸ் போட்டு இது தப்பு, இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க அது வந்து பண்ண மாட்டேங்கிறாங்களே. அவங்க encourage பண்றாங்க. இல்ல போஸ்ட் பண்றவனே ஒரு பொறுக்கி தான். அவன் தான் என்கரேஜே பண்றான் பேச சொல்லி. பின்ன யார் ஸ்டாப் பண்ணுவா இத சொல்லுங்க நீங்க. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் ஆர்டிபி ப்ரோ, நீங்க இப்படி சொல்றீங்க, கொஞ்சம் சினாரியாவா மாத்தி யோசிச்சு பாருங்க. இப்ப பிரியா அவர்கள் இருந்துட்டு எம்எல்ஏவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதுல யாராவது இருந்துட்டு அங்க இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் அப்படியே ஒரு மாத்திருப்பானுங்க பிளேட்டா அவனுங்க. நீங்க அன்னைக்கு அப்ப வந்து சமூக நீதிக்காண்டி பொங்கி எழுந்திருந்திருப்பானுங்க. அப்படியே இப்ப இந்த அப்புறம் என்ன இப்போ இங்க கான்வர்சேஷனே இருக்கு? இந்நேரம் வந்து ஒரு போராட்டமே நடத்திருப்பானுங்க. நீங்க ஒரு பல்லவியாக்காக்கு குழந்தைங்க அங்க வந்துட்டு அவனும் ராக்கெட்லாம் அதை விட ரொம்ப அபியூசிவா போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. அவனுங்க குளிச்சுட்டு வாங்கன்றாங்க. ராக்கெட்லாம் ஒரு ஆளுமையே கிடையாதுங்க. அவனெல்லாம் வந்து அவன் நேற்று ஸ்பீக்கர்ல ஏத்துனால பல்லவி அக்காவை பத்தி அப்படி பேசணும்னு நான் மேல ஏறினேன். ஓகேவா? மேல ஏறி என்னை வந்து மியூட் போட்டு என்னைய 2 திட்டிட்டு என்னை இறக்கி விட்டான். அவன் அவ்வளவுதாங்க அவன். நான் 10வது வரைக்கும் நான் என்ன பண்ணேன், கமெண்ட்ல போய் நல்லா நான் கிளின்னு கிழிச்சுட்டு வந்துட்டேன் அவனை. உண்மையிலேயே ரொம்ப ஒரு சாமானியன் கையில ஒரு பவர் இல்ல வந்ததுன்னா ஆர்டிபி திமுக காரனால ஆர்டிபி பொறுத்துக்க முடியலங்கண்ணா. இல்ல ஆர்டிபி நீங்க வந்து இது கொஞ்சம் பெரிய மனசு. நீங்க வந்து கொஞ்சம் கடந்து போகணும்னு சொல்லிடுவீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சரி நம்மளுக்கு சில பேருக்கு எவ்வளவு கோவம் வரும் தெரியுமாண்ணா இதெல்லாம். ஆக்சுவலா இல்ல வந்து டெவில் ப்ரோ நான் சொல்றேன் கோபம்ன்ற நான் தான் சொல்றேன் ஓவராலா காலையில இருந்து யாருக்குமே இது வந்து ரொம்ப பயங்கரமா டிஎம்கேக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஏன்னா லிட்ரலா இது பயங்கரமா ஏன்னா இது காமன் மேன் வந்து பார்த்துருக்கான். இது அவனுங்களுக்கு எங்கேயுமே வந்து ஒரு வெல்கமிங் அதான் பார்க்கல. இதுல நம்ம வந்து இங்க இந்த ஆன்லைன்ல உட்காந்து பேசும்போது நம்ம இதை எப்படி பாக்குறோம்னா இல்ல புரோட்டோகால் படி அப்படின்னு வந்து மேயர் பிரியா சொல்றாள்ல. நான் என்ன சொல்றேன், நீ புரோட்டோகால் படி அங்க வந்து எங்க சிஎம் ஒருமையில இல்ல எல்லாம் நீ போகாதீங்க ப்ரோ. இல்ல நான் இல்ல ஆர்டிபி நான் ஆஃப்டர் ஆல் ஒரு அவங்க சொல்றாங்களா ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ. நான் இப்ப சொல்றேன் ஆர்டிபி ஆஃப்டர் ஆல் ஒரு மேயர். அவ்வளவுதான். 6 மாசத்துல வந்து 6 மாசத்துல இருந்து நீ வந்து கவுன்சிலரா கூட இருக்க மாட்ட. நான் என்ன சொல்றேன் இல்ல ஒரு நிமிஷம் இது புரோட்டோகால்னு சொல்றேன்ல. நீ முதலமைச்சர் வந்து புரோட்டோகால் படி வந்து பார்த்தே நீ முதல்ல ஜிசிசில வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இம்புட்டு கோவம் பொறுமை சாமி. இல்ல நான் என்ன சொல்றேன் இல்ல ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல வந்து என்னென்ன திட்டம் போயிட்டு இருக்குன்னு நீ முதலமைச்சர்கிட்ட வந்து இது வரைக்கும் வந்து நீ கலந்துரையாடல் பண்ணியா? ஒரு புரோட்டோகால் படி வந்து அவர் சந்திச்சே நீ முதல்ல.
நீ வந்து எங்க இல்ல இல்ல எம்எல்ஏ அது பார்த்து வந்து புரோட்டோகால் பண்ணி சுயமரியாதையும் பேசிட்டு ப்ரோ. இருக்க. அதாவது சிஎம் வந்து மேயரை கூப்பிடணுமா, மேயர்லாம் சிஎம் இப்ப பார்க்க மாட்டாங்கன்னா அது வந்து சுயமரியாதை அங்க. சுயமரியாதை ஆனா பல்லவி அப்படிதான் அக்காக்கு வந்து அந்த ஊத்துவாங்க. சுயமரியாதையில வந்து அங்க வந்து உங்களுக்கு எக்ஸெப்ஷன். இல்ல 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 டெவில் ப்ரோ, ஏய் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன நீங்க நீங்க சொல்றேன் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் ப்ரோ. நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட். நம்ம வந்து அவங்க மாதிரி உரிமையில பேச வேண்டாம், வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். அதெல்லாம் நீங்க தவிர்த்துருங்க பேசுங்க. தவிர்த்து ப்ரோ. இல்ல நம்ம நான் என்ன ரியாக்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க சாம் அந்த சாம் ஸ்பேஸ்ல வந்து போய் நீங்க அந்த ஸ்பேஸ்ல போய் லிசனரா இருந்துட்டு நீங்க வந்து கேட்டிருந்தீங்கன்னா நீங்க அதை சொல்ல இல்ல மாட்டீங்க இல்ல டெவில் ப்ரோ இங்க சீரியஸா பாருங்க. சி நான் இல்ல திருப்பி இல்ல சொல்றேன். இங்க உங்களை வந்து அப்படி பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு வந்து ரீசன் வந்து உங்களை வந்து எப்படி தடுத்து நிறுத்தணும் அது கிடையாது. அவன் சொன்னான்றதுக்காண்டி நம்ம பேச முடியாது. ஏன்னா அதான் சொல்றேனே, அந்த இங்க ஒரு இங்க இதுக்காக நம்ம தான், வேற கட்சியில ஒண்ணும் சமூக நீதினா சமூக நீதிபடி தான் நம்ம பேசுறோம். அவன் சமூக இல்ல. நீதி வார்த்தைக்கு யூஸ் பண்ணிக்கிறானே ஒழிய அவனுடைய ஆக்ஷன்ல எப்படி அதை ரிஃப்ளெக்ட் பண்றன்றது நம்ம 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 கம்பேர் பண்ணிக்க முடியுதுல்ல. இல்ல டெவில் ப்ரோ, நீங்க சொல்றது உண்மைதான். நானும் ஒரு 2 தடவை இந்த மேயருங்கிற பதவியில 6 மாசம் தான். மேயர் எலெக்ஷன் வந்துச்சுன்னா நீ எல்லாம் வந்து தாவேக்கா தொண்டன் ரேஞ்சுக்கு கூட நீ எல்லாம் இருக்க மாட்ட. நீ ப்ரோ கவுன்சிலரா விடுங்க கூட இருக்க ஐயா. மாட்ட நீ டெவில் முதல்ல. டெவில் வார்த்தைகள் பொறுமை விடுங்க. அதான் இப்படிலாம் ரொம்ப இதா போகாதீங்க. சரி சாம் சொல்லுங்க. ரொம்ப நேரமா கை தூக்கி இல்ல இருக்காப்புல. இல்ல டாபிக்கை டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் ஆர்டிபி. இந்த டிஆர் பாலு பேசியிருக்காருல இப்போ ஒரு வீடியோ. ஆமா ஆமா. அது வந்துட்டு அந்த நியூஸோட அத்தென்டிசிட்டி என்னது? அது ஓல்டா இல்ல இல்ல எப்ப பேசுனது? புதுசுதான் ப்ரோ, புதுசுதான். இல்ல சென்னையில உட்காந்து அதுக்கு என்ன பேசியிருக்காரு நான் பார்க்கலையே. ஐயா அது நீங்க பாக்கலையா? இருங்க. நானே ஒரு ட்வீட் போட்டேன். ஃபர்ஸ்ட் அது என்ன பேசினார்ன்ற அர்த்தம் எனக்கு புரியல. அப்புறம் தான் பசங்க கிளாரிஃபை இல்ல பண்ணாங்க அது மீனிங் என்னன்னு. கொடுவா அருவா எடுத்து ஏதோ கொடுவானா என்னன்னு எனக்கு புரியும். இருங்க மேல ட்வீட்டை பின் அது பண்றேன். இல்ல அது இப்போ நான் டிஎம்கே ஸ்பேஸ் போயிட்டு வந்தேன் ஆர்டிபி. அது வந்துட்டு பழைய நியூஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதான் கேட்க வந்தேன். இல்லையே தாம்பரத்துல நடந்திருக்குன்னு போட்டிருக்கு இல்லையா? லொகேஷன் தாம்பரம் தான். இல்ல சாம் ப்ரோ, அவர் தலையெல்லாம் பார்த்தா பழைய நியூஸ் மாதிரி தெரியலையே, புது நியூஸ் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் அது வெரிஃபை பண்ணுங்களேன் டிஎஸ். அது என்ன தலையை பார்த்தா பழைய நியூஸ்மே தெரியல ப்ரோ. இல்ல அவரு அந்த அந்த கிரே ஹேர் பார்த்து அப்படி சொல்றாரு நினைக்கிறேன். இல்ல எந்த காலத்துல அவருக்கு ஹேர் இருந்தது முதல்ல? நான் அவரை வந்து இந்த கேட்ட அந்த ஃபார்ச்சுனரா டொயோட்டோ forgot the car name வச்சு இடிப்பார்ல கர்நாடகி அரெஸ்ட் பண்ணும்போது, அப்போது அவருக்கு அதே ஹேர் ஸ்டைல் தான். அவ்வளவுதான் ஹேர். அதெல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் பண்ணாரு அவரு. கார்லாம் வச்சு இடிச்சிடலாம். புதுசா வயலேஷன் அடிச்சிட்டு இருக்கானுங்க குரூப்ல உட்கார்ந்துட்டு எல்லாருக்கும். உங்களுக்கு யாருக்கா வருதா? இல்ல எனக்கு ஒண்ணு வரலையே. நாங்கெல்லாம் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 4 வந்திருக்கு எனக்கு வயலேஷன் ரிப்போர்ட். என்ன வார்த்தை அடிச்சிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். என்ன ப்ரோ சொல்லிருக்காங்க? என்ன கருணாநிதியா நாயின் போட்டதுக்கு அடிக்கிறானுங்க. அடப்பாவிலா. அப்ப இவனுங்க இவ்வளவு பேச. ஆனா உண்மையிலே சொல்றேன், நம்ம இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம ஐடிசில பாக்கும்போது கடுப்பா வருது. அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம ஆள் வைக்கல அவனுக்கு. ஆமா வச்சு செய்யுங்கன்ற அக்கௌண்டே தூக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நம்ம ஐடிவிங்க என்ன பண்ணுது, யாருக்கு எது சப்போர்ட் இல்ல, அவங்கள எவ்வளவு ஒரு ப்ரொடெக்டிவா இருக்கானுங்க தெரியுமா? அபியூஸ் பண்ணுங்க சொல்லி இன்ஸ்டிகேட் பண்ண வைக்கிறானுங்க. நான் பாத்துக்கிறேன்டான்னு சொல்லி பண்ண வைக்கிறாங்க. நம்ம அபியூஸ் கூட பண்றது கிடையாது நம்ம பசங்க. டு பி ஃப்ராங்க் த மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ற கேங்னா நம்ம கேங் தான் 80%. ஐயா ஃபேக் நியூஸ் ஃபேக்கா கம்ப்ளைன்ட் போடுறானுங்க. ஐயா ஃபேக் நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபேக்கா கம்ப்ளைன்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷாலினி சுரேஷ் கோவன் நான் ஏன் சொன்னது கூட வாங்கி வச்சிருக்கேன். 4வது வாங்கி வச்சிருக்கேன் நானு. எனக்கு ஒண்ணுதான்ப்பா, நான் 1 நீ 4. ஆமா இல்ல அது எனக்கு என்னன்னா, இல்ல எனக்கு யாரு ரூலிங் பார்ட்டின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க ரொம்ப ஆர்கனைஸ்டா பண்றாங்க ப்ரோ. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு பாப்போம். நான் தான் சொல்றேன், நம்ம பார்ட்டி கிட்ட போய் நம்ம எதுவும் இவனுங்க ஒன்னும் செய்யவும் மாட்டானுங்க. இங்க உட்காந்து பாங்க நம்ம நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட உதயநிதி போட்டதுக்கு நம்ம பசங்க எடுத்து போட்டு அடிக்கிறானுங்க. பல்லவியாக்காக நம்ம தான் பேசணும், எல்லாத்துக்கும் நம்ம தான் பேசணும். இதே விஷயம் பல்லவி மேம் நடந்த விஷயம் அவங்க சைட்ல நடந்திருந்ததுன்னா அப்படியே வைஸ் வர்ஸா வச்சுப்போமே, மாத்தி நடந்திருந்தா
இந்நேரம் அது பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பானுங்க ஊதி. பிரேக்கிங் நியூஸ்ல ஓடிட்டே இருந்திருக்கும் டிபேட் டிவி இது இன்னைக்கு நம் டிஸ்கஷன் வரைக்கும் இருக்கும் நம்ம பிரைம் டைம்ஸ்ல. வந்து தலித்தாவே இருந்திருந்தாலுமே அவனுங்க அதை வேற மாதிரி கொண்டு போயிருப்பானுங்க. ஒரு ரேசிஸ் கமெண்ட்லாம் பாஸ் பண்ணி நம்ம இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு அதுதான் இன்னும் வெறுப்பா இருக்குது. நம்ம கட்சியில ஒண்ணும் பண்ணல, ஒண்ணுமே ப்ரோ பண்ண மாட்டேன்றாங்க. அவனை அரெஸ்ட் கூட பண்ணானா ப்ரோ? அவன் ஐடியாவே சஸ்பெண்ட் பண்ணு ப்ரோ. என்னதான் இவனுங்க ஒண்ணுமே பண்ணாம ஆனா ஷாலினி இவனுங்க இல்ல ஒரு ஷாலினி. பில்டப் கொடுக்க பாருங்க. இல்ல நீங்க ஐடிக்கு போயிட்டீங்க. சுரேஷ் ப்ரோ சொல்றது வந்து நம்ம கட்சி சார்பா இதுக்கு எகெயின்ஸ்டா பேசவே இல்லை. பள்ளியில மட்டும் தான் பேசியிருக்காங்க. யாருமே பேசல. என்ன பண்றாங்க? ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா ஆன்லைன்ல ப்ரோ ஒரு அங்க 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 நம்ம பாலிடிக்ஸ் அந்த இடத்துல இன்னைக்கு நடந்ததுக்கு இது யாராவது ஒரு கமெண்டாவது நம்ம கட்சியில இருந்து ஒரு எக்ஸாக்ட்லி நிர்வாக ரீதியா மினிஸ்டர் பார்ட்டி சைட்ல சைடுல இருந்து இருந்து முக்கியமா வன்னியர்ஸ் தான் இதை கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். இல்ல நான் ஆக்சுவலா வந்து இந்த மந்த் வந்து சென்னை போறேன். நான் ஆக்சுவலா சிடிஆர் வந்து நான் வந்து எங்க தொகுதியில இருந்து நன்றி இது ஆல்ரெடி சொல்றதுக்காண்டி போறேன். நான் வந்து சிடிஆருக்குலாம் அவரை நேரமே நேர்லயே பார்த்து, இல்ல. அவருக்கு அவ்வளோ பிரச்சனைகள் அவருக்கு. அதுதான் அவர்கிட்ட நேர்ல பார்த்து இந்த டு விஷயத்த பி மட்டும் நான் ஃப்ராங்க் த கன்வே மோஸ்ட் பண்ணிருக்கேன். அஃபெக்டட் ஏரியா தான் அவருக்கு போயிருக்குது. அவர் எப்படி மேனேஜ் பண்றாருன்னு எனக்கு தெரியல. இல்ல சரி, இது வந்து நம்ம கட்சியில தனியா இதுக்காக ஆட்கள் வச்சிருக்கோம். எல்லாரும் மினிஸ்டர் ஆயிட்டாங்க, இதுல போக்கஸ் பண்ணாம கட்சியிலையும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணணும். கொஞ்சம் பேர் இந்த விஷயத்துல தான். எக்ஸாக்ட்லி அதுதான் சொல்றேன். நம்ம வந்து வெறும் அட்மினிஸ்ட்ரேஷனை மட்டுமே இருந்துடக்கூடாது. கட்சி ஃபோக்கஸ் பண்ணி கட்சி மேல என்னென்ன தப்புகள் வந்து இவனுங்க குறை சொல்றானு உட்காந்துக்கிட்டு அது உட்காந்து ஸ்கூட்னைஸ் பண்ணி எடுத்து அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏதாவது ஒரு கீ பொசிஷனை பார்ட்டியை பாத்துக்க. எல்லாருக்கும் அங்க மினிஸ்டர் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. பார்ட்டியை பாத்துக்கிறதுக்கு இங்க பிரைமரியா இப்ப யாருமே இருக்காங்க இல்ல. இருக்காங்க இன்னும் ஆள் இருக்காங்க. ஆனந்த இருக்கிறப்ப லோயலாமணி இல்ல இருக்கிறப்ப ஆனந்த் எல்லாரும் இருக்காங்க. ஆனந்த் அவர் அவங்களுக்குலாம் என்னங்க ஒரு அவர் வந்து இது ஸ்பீக்கர் தானே அவர், ஸ்பீக்கர் பேனல் தானே அவர். அதான் இல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்கலான்றேன். கட்சிக்குள்ள கொடுத்த ஒரு பாக்கணும். நல்ல இல்ல எனக்கு போஸ்டிங் தெரிஞ்சு ஒர்க் கொடுத்து அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு கிட்ட டீம் இருக்கு, இல்லைன்னுலாம் கிடையாது. பட் லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதான் சொல்றேன்ல. இல்ல வி இல்ல ஹாவ் டு டேக் இட் டு them. இல்ல இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும்னு தோணுது எனக்கு. பல்லவியாக்காவெல்லாம் நீங்க இல்ல மேக்ஸ் பேசுறது கொண்டு போய் யாருமே அவனை இல்ல ரிட்டாலியேட் பண்றதுலாம் நம்ம ரொம்ப போய் வருத்தமான ஒரு உட்காந்து விஷயங்க. கோட்டையில உட்காந்துட்டா மட்டும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து இவனுக்கு டெய்லியும் ஊதி 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 இல்லாத விஷயத்தெல்லாம் ஊதி. அன்னைக்கு ஒரு அஜித்தோட அண்ணா அடிச்சா திரும்ப அதெல்லாம் சரியான இந்த மாதிரி அடிங்க. அன்னைக்கு அஜித்தோட இந்த அண்ணன் இந்த அடிச்சது. மாதிரி ஃபேக் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. உட்காந்துக்கிட்டு ஒரு சேனல் நான் வச்சிருக்கிறேன், நான் என்னால என்ன வேணா பண்ண முடியும் சொல்லி பண்றதெல்லாம் வந்து இவங்களை அடிச்சு உட்கார வச்சே ஆகணும். இல்ல இப்ப அவனுக்கு டைம் நிறைய இருக்கு ஆதித்யா. அவனுக்கு ஆமா, இதுல ஆக்சுவலா வந்து அவனுக்கு டைம் நிறைய இதுவா இருக்கு. இருக்கணும். அவன் வந்து என்ன வேணா பேசலாம். நமக்கு டைம் இல்ல. வி ஹாவ் டு ப்ரூவ். இந்த 5 இயர்ஸ் ப்ரூவ் பண்ணாதான் ஆமா அடுத்த ஃபியூச்சர் 5 இயர்ஸ் நமக்கு பெஸ்டா இருக்கணும். கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அதுக்குன்னு வந்து அதையே பார்த்துட்டு இருந்தா இங்க இருக்க பசங்களை யார் பாக்குறது? இல்ல இல்ல கட்சி இல்ல யார் இல்ல நான் பாக்குறது? ரெண்டையும் பண்ணணும்னு சொல்றேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவன் கையில டைம் நிறைய எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுனால சிடிஆர் கிட்ட இருந்து டெய்லி ஒரு அந்த லாவை எடுத்துட்டு வேற யார்கிட்ட கொடுக்கலாம். இல்ல சுரேஷ் ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா அவன் கையில டைம் நிறைய இருக்கிறதுனால they will keep spreading a new narrative every day. ஆமா புரியுதுங்களா? ஏதாவது ஃபேக் நியூஸ் போட்டுட்டே இருப்பான். நம்ம அதனால கட்சி சார்பா அதை வந்து நம்ம அடிச்சுட்டே இருக்கணும் திருப்பி திருப்பி. நம்ம வந்து you can't just எக்ஸாக்ட்லி. focus on governance டு and பி ஃப்ராங்க் think நான் அது மட்டும் சொல்லட்டுமா, ரிசல்ட் we need to recruit more people, ரெக்ரூட்ன்றது more தேவையில்லை ப்ரோ. knowledgeable நம்ம இல்ல நான் என்ன சொல்றேன், ஆன்லைன்ல எவ்வளவு பசங்க இருக்காங்க. யூ கேன் சூஸ் so many people. they can work for pennies. ஒன்னும் நீங்க லட்சக்கணக்குல கொடுக்க வேணாம், சில்லறைகளை கொடுத்தாலே அவங்களாம் உயிரை கொடுப்பானுங்க. ப்ரோ எடிட்டரா எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஏன் ரிசோர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க நீங்க? ரிசோர்ஸ் இருக்கு, காசெல்லாம் இங்க கொடுக்க தேவையில்லை ப்ரோ. இந்த இப்ப அதுதான் நம்ம சொல்றேன். இங்க ஒரு 58 பேர் உட்காந்துருக்கோம். இந்த 58 பேத்துக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம்? ஸ்பேஸ் இல்ல போடுறது, அனுப்பி ஒரு ப்ரோ. நாளைக்கு ஸ்பேஸ் பட் போடுறது ஒரு மினிமம் 500 இருந்து 1000 பேர் வராங்க. லிசனிங்ல இருந்து எல்லாருமே ஆமா, வராங்க. அதுல டெஃபினெட்லி வந்து டெஃபினெட்லி. ரெகுலரா போடுறது ஒரு 100 பேர். அதுல ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி ஒரு 2 பசங்களுக்கு ஒரு நல்லா எடிட் பண்றானா, இவன் நல்லா பேசுறானா, இவன் ஒரு கண்டென்ட் ரைட்டரா கொண்டு வாங்க. இந்த மாதிரி கொண்டு வாங்க. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஃபேக் இல்ல நியூஸ் வந்து இல்ல நம்ம தான் அனுப்பி ப்ரோ. ப்ரொடெக்ட் பண்ணோம். அவனுங்க 4 கோடி கொடுத்து ப்ரொடெக்ட் பண்றானுங்க அவனுங்கள. ஐயா வெட்டி உள்ள அவன் நம்ம ஒரு சில வருஷத்துக்கு 300 விஷயங்கள் ட்வீட் போட்டிருக்கான். கேள்விப்படுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப நமக்கே என்ன சொல்றது தெரியல. அது வெளில சொல்லலாமான்னு தெரியல. சரி அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம இது இங்க ஸ்பேஸ்ல நான் 300 பேச விரும்பல. ட்வீட்டுக்கு 4 கோடி வாங்கியிருக்கானுங்க அவனுங்க. மக்கள் வரி பணம் அது. இல்ல சுரேஷ் ப்ரோ, இது எப்படின்னா நம்ம வந்து அப்போசிஷன் வந்த போது நம்ம 500 பேர் 1000 பேர் நம்ம போடுறதே போதும். புரியுதுங்களா? இப்ப வந்து நம்ம ப்ரோ ரூலிங் பார்ட்டில இருக்கிறதுனால நம்ம 2 எல்லாத்தையும் வருஷம் டிஃபெண்ட் பண்ணணும். வெறும் அதுக்கு கட்சியா வந்து ஆளுங்க இருக்கும்போது கூட வேணும். நமக்கு வாய்ஸ் இருந்தது ப்ரோ. இப்ப சுத்தமா வாய்ஸே இல்லாத மாதிரி இருக்கு.
எனக்கு ஐயா அதுதான் வெறுப்பா என்ன இருக்கு. அவன் குழப்ப பார்க்க போயிட்டான். நீங்க சொல்றது ரைட்டு தான், ரெக்ரூட் பண்ணிதான் அவனுக்கு கொஞ்சம் தெரியாது. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இப்ப போஸ்டிங்ல இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டா இருக்க ஒரு பீப்புளா இருந்துட்டு ஆட் பண்ணிட்டு அவங்க இவங்களுக்கு ஒர்க் பண்ணதா இல்ல ப்ரோ, காமிக்கிறதா சில மேடம் இப்ப கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. நம்மெல்லாம் இங்க உட்காந்துருக்கோம்னா நம்மெல்லாம் ஒரு ஆர்வ கோளாறு. நமக்கு வந்து லைஃப்ல வந்து வேற ஏதாவது ப்ரையாரிட்டி வந்துச்சுன்னா நம்ம அடுத்து கடந்து போயிடுவோம். ஆனா இங்க கட்சி அப்படி இருக்க முடியாது. இந்த சுரேஷ்லாம் சொல்றாப்புலன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. கட்சியை வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு கடைசியில் இப்ப பனையூர்ல எனக்கு தெரிஞ்சு அங்க நம்ம ஆபீஸ்க்கு யாரும் போறாங்களா, அங்க டெய்லி ஆபீஸ் இல்ல ஃபங்க்ஷன் ஆகுதான்னு கூட நமக்கு தெரியாது. அது ஒரு ப்ரோ மியூசியம் மாதிரி அதெல்லாம் ஒரு ஆயிப்போச்சு கூத்து ப்ரோ. பனையூர் ஆபீஸ். தெரியுமா உங்களுக்கு? மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து வந்து எட்டி பார்த்துட்டு போறாங்க எல்லாரும் வந்து. இப்ப எல்லாம் தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டாங்க நம்ம கட்சி ஆளுங்க எல்லாம். ஐ மீன் ஐடி விங் ஆடிபி நிஜமா எல்லாருமே. சொல்றேன். அது வந்து இப்போ ஒரு எப்படி சொல்றது, நம்ம எல்லாம் அந்த விவேகானந்தர் இல்லம்லாம் போவோம் சுரேஷ் தெரியுமா ப்ரோ, ஸ்கூல்ல. ஆனா பேச்சோட பேச்ச நீ சைடு கேப்ல அது மியூசியம் மாதிரி ஆயிருச்சுன்னு சொன்ன பத்தியா பனையூர? உண்மை இல்ல, நீங்க எந்த கட்சி ஆபீஸ்க்கு யாரும் வரமாட்டாங்க. கரெக்டா? இல்ல இப்ப சுரேஷ் நான் ப்ரோ, அப்படிலாம் கமலாலயமா கிடையாது இருக்கட்டும், ப்ரோ. இல்ல அறிவாலயமா சுரேஷ் ப்ரோ, இருக்கட்டும், இல்ல சும்மா இல்ல இவனுக்கு சுத்திட்டு இருப்பானுங்க, அவ்வளவுதான். இல்ல அப்புறம் எல்லா அங்க இருந்து கட்சியிலும் வந்து ஆக்டிவா யாரும் அவங்கள இருக்கும் ப்ரோ. பார்க்க மாட்டாங்க. நிர்வாகிகள் எல்லாம் கட்சியில வந்து தான் வேலை செய்வாங்க. இல்ல ப்ரோ, மோஸ்ட்லி இப்ப இல்ல பிஜேபி ப்ரோ, எடுத்துக்கோங்க, இல்ல ஏடிஎம்கே இல்ல நான் அதுல என்ன இல்லையா, சொல்றேன்னா, கட்சி நிர்வாகிங்கன்றது வேற. நான் சொல்றது விசிட்டர்ஸ்ன்னு வராங்கல்ல, அப்ராட்ல இருந்து விசிட்டர்ஸ் இல்ல வராங்க, சுவிட்சர்லாந்துல இருந்து வந்து பார்த்துட்டு போறாங்க. புரியுது 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 புரியுது. இல்லைன்னு சொல்ல இல்ல ப்ரோ, முடியாது. நீங்க மியூசியம்னு சொல்லாதீங்க. மியூசியம்னா ஜெனரலா ஒரு ஆர்கியாக் பிளேஸ், டூரிஸ்ட் ஒரு பிளேஸ் வேணா இல்ல சொல்லுங்க. ஃபன்னு இல்ல மியூசியம் கொலோக்கியலா மியூசியம்னா கூட சொன்னது. திறந்து ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம்னு ஒன்று இருக்கும். நம்ம ஆமா, கட்சி ஆபீஸ்க்கு அப்படி எதுவும் இருக்கா? எங்க கட்சி ஆபீஸ் அதெல்லாம் கேட்ட ஒண்ணும் தான் போட்டோ கிடையாது. எடுத்துட்டு போறானுங்க. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஐயா அது ஒரு அண்ணன் கல்ட் ஆயிப்போச்சு. அது ஒரு ரேஜ் அவங்களுக்கு. அந்த ஆளை பார்த்துடணும், கட்சி ஆபீஸ்க்கு போயிடணும், போட்டோ எடுத்துடணும் அப்படின்னு. சுரேஷ் ப்ரோ, சாரி. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம அதாவது பரவாயில்ல, அதாவது வெளிநாட்டுல இருந்து எல்லாம் நம்ம கட்சி ஆபீஸ் வராங்கன்றீங்க. நம்ம கட்சி ஆபீஸ்ல இருந்து வேலை செய்யறவங்க வேண்டியவங்க எல்லாம் இன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டாங்க. அதாவது ஐடி விங் நிர்வாகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துல தான் இருக்காங்க. அவங்க என்ன அங்க பண்றாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல எனக்கு இல்ல அதுதான் மேடம் புரியல. மேடம் அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏதாவது ஒரு 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 ஃபார்ம்ல கட்சிக்கு ஒரு ஒரு ஹேப்பனிங் இருந்துச்சுன்னா சந்தோஷம்தான். ஐயா Yes. இங்க ட்வீட் போடாம, இங்க ஆர்கனைஸ் பண்ணாம ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. நாங்க தினைக்கும் புலம்பிட்டு இருக்கிறோம். இல்ல ஒரு இல்ல லீகல் விங் என்னன்னா, சப்போர்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் அவங்களோட கோல் கரெக்ட். எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை நிமித்திடணும். நான் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அதை நிமித்திட்டால்தான் நம்ம அடுத்தது பார்க்க முடியும். டு பி ஃப்ராங்க், கட்சின்றது இப்போ போயிட்டு தான் இருக்கு, எதுவும் போகாமலாம் இல்லை. ஆனா நமக்கு வெளிப்படையே தெரியாது என்ன தெரியல, நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நிறைய தெரியல. அந்த ப்ரோ, நம்ம டிரான்ஸ்பரன்சி பார்ட்டியை இருக்காது. மட்டும் நீங்க டக்குன்னு விமர்சனம் பண்ணிடுறீங்க மேடம். நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தே சொல்றேன் எல்லார்கிட்டையும். ஆமா. நீங்க வந்து நம்ம கட்சி மட்டும் ஏதோ ஒன்று நடக்கல ஐயா அப்படின்றதுக்குன்னு ஐடி டக்குன்னு விங்க எவ்வளவு நாளா அழுதுட்டு இருக்கிறோம் உங்களுக்கு புரியல. அது 2 அது வருஷமா நீங்க ஐடி விங்க அது அழுதுட்டு இருக்கிறோம். என்னன்னாலும் இருக்கட்டும். இல்ல அது இருக்கு. அதுக்கு வந்து சில வேலை எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, we have to settle down. முதல்ல செட்டில் டவுனே ஆகல அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லாரும் கேட்கறது என்னன்னா, நம்ம ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது, ஏன் இப்படி பறக்குறீங்க நீங்க? அவனுக்கு தான் சுடு தண்ணி ஊத்திட்டு பறக்குறானுங்க, அவனுக்கு தோத்துட்டானுங்க. டேய் 25 நாள் தான் ஆகுது, பொறுங்கடா. அவனுங்க அப்படிதான் இருப்பானுங்க, தோத்துட்டானுங்க. நீங்க அடிச்ச ஆமா, அது ஆளுங்கலாம் பெரிய பெரிய ஆளுங்க. 16 மினிஸ்டர் அடிச்சு உட்கார வச்சிருக்கீங்க. அவனுக்கு இல்ல ஒரு கத்ததான் மாசம் கூட செய்வானுங்க. ஆகல. நம்மளுக்கு இங்க இருக்கு வர நியூஸ் எக்ஸாக்ட்லி. பார்க்கறது எனக்கு 2 என்னமோ மாசம் 6 3 மாசம் மாசம் ஆன ஆன மாதிரி மாதிரி இருக்கு. இருக்குது. ஆமா, எனக்கு 3 மாசம் மாதிரி எனக்கு இருக்கு. என்னமோ 6 மாசமா நம்ம ரூல் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா எண்ணி பார்த்தா எக்ஸாக்ட்லி 25 டேஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள இவ்ளோ கலபரம்னா இன்னும் நம்ம 5 வருஷம் ஓட்ட வேண்டியது இருக்கு. எப்படி இருக்கும் பாருங்க. ப்ரோ வச்சு செய்வாங்க ப்ரோ எல்லாமே. அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்ல அடிப்பி. ஒரே ஒரு அரெஸ்ட், ஒரே ஒரு மினிஸ்டர் அரெஸ்ட் ஆயிட்டாங்கன்னா முடிஞ்சது கதை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு வெளியே வரவே மாட்டாங்க. அதேதான் சுரேஷ் ப்ரோ இங்கேயும் அதுக்கு கேக்குறோம். தான் இங்க நானும் ஒரு அப்படியே 4 கையை கட்டிட்டு அபிஷேகத்துக்கு உள்ள போடுங்க. இங்க ஒரு 4 அபிஷேகத்துக்கு உள்ள திருச்சி போட்டீங்கன்னா சூர்யாவை நாங்க தூக்கி அமைதியாயிருவோம். வச்சு நம்ம டிஜிபியை சொல்லி முக்தார் அப்ஸ்காண்டு ஓகேவா, இன்னைக்கு 37 லட்சம் பிடிச்சிருக்காங்க. பட் ஆனா அது வந்து அந்த 37 லட்சம்லாம் பொன்ராஜ் ரொம்ப அண்ணனும் கம்மி. அது ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல மட்டுமே எஸ்ஆர்ஓ ஆபீஸ்ல மட்டும் ஒரு நாளைக்கு 10ல இருந்து 20 கோடிக்கு மேலேயே ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் பிடிச்சா ஆகணும். இதெல்லாம் ஸ்டாப் ஒரு பண்ணி ஆகணும். நாளைக்கு ஆனா அவ்வளவா? ஸ்டாப் பண்ணவும் முடியாது அவ்வளவு சீக்கிரம். இது வந்து பேசிக்கா பண்றது. இதெல்லாம் போயிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் கண்டினியூ ஆகணும், அவ்வளவுதான். நிறைய வேலைகள் இருக்கு. ஆனா இல்ல ஆனா எப்படி முந்துற போகுது? இப்ப
அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தானே எல்லாம் நிறைய அன்அர்த் பண்ணுவாங்க. பண்ண கிரைம்ஸ் அண்ட் கரப்ஷன் எல்லாத்தையும் அதை வச்சு தான் கேஸ் போட முடியும். Hopefully, like, in a 6 இல்ல month period. இன்னைக்கு காலையில் தான் இந்த ஹார்ட் டிஸ்க் கதை போச்சு. அப்புறம் வந்து சிபிஐக்கு சப்மிட் பண்ணியாச்சு சொல்லியாச்சு. இப்போ சிபிஐ அடுத்த இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அவனுங்களோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கணும். கவர்மெண்ட் எண்ட் ஆஃப் த டே அவனுக்கு பொறுமையாக தான் பார்த்து தான் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நம்ம டிவிஎஸ்சியே பண்ணல சுரேஷ் ப்ரோ. அதான் டிவிஎஸ்சி இன்னைக்கு போயிருச்சுல்ல. இன்னைக்கு போயிருக்காங்களே. அதான் சொன்னாங்களே 37 lakhs பிடிச்சாங்க அவங்க. இல்ல நான் சொல்றேன் ஜெனரலாவே we don't have to depend on central agencies இல்லையா. டிவிஎஸ்சி வச்சே பண்ணலாம் எல்லாத்தையும். இல்ல இது வந்து டிவிஎஸ்சி வச்சுமே பண்ண முடியாது. டிவிஎஸ்சின்றது ஆன்டி கரப்ஷன். சிபிஐன்றது அவன் இடியை வச்சு அவன் மேலே கொண்டு போயிட்டான் அவன். ஸோ அவனோட வந்து ரூட்டே வேற. அவன் இது மாதிரி அடிச்சு கடிச்சு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ரைட் அப்படிலாம் கிடையாது. உங்களை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி புழிஞ்சு எடுத்துருவான். அதான் டைம் ஆகும். ஆனா ப்ரோ அதுதான் ப்ரெஷர் பில்ட் பண்ணி ஒரு பார்ட் ஆஃப் டைம் நீங்க ஒத்துப்பீங்க. ஏன்னா ஒரே கொஸ்டின் 20 டைம்ஸ் கேட்பாங்க அவங்க. இல்ல எனக்கு என்ன ஒரே ப்ராப்ளம்னா சுரேஷ் ப்ரோ, இந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸ்ட போறது. பிகாஸ் சப்போஸ் அலையன்ஸ் இது போயிட்டானுன்னு வச்சுக்கோங்க, பிஜேபி கிட்டே கை விட்டுருவான். அப்புறம் நம்ம நாளுக்கு ஒண்ணுமே ஹேண்ட் இருக்காது. நான் சொல்றேன் இட்ஸ் டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். அவன் பிஜேபி கிட்ட போயிட்டானா அவனுக்கு தமிழ்நாட்டுல ஃபியூச்சரே கிடையாது. கரெக்டா? அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். யார் ஓட்டு போடுவாங்க? சிறுபான்மை மக்கள் அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ப்ரோ. பட் ஆனா யாருமே போட மாட்டாங்க. மைனாரிட்டி பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க யாரும் அந்த சைடு போக மாட்டாங்க சுரேஷ் ப்ரோ. நாங்க என்ன சொல்றோம்னா அவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ், கட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு, தன்னுடைய அரசியல் இங்க வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு பிஜேபியை விட்டு வேற யாருமே இல்லைன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவானுங்க. நான் சொல்லட்டுமா? அதுக்கு நீ என்ன பண்ணனா, செந்தில் பாலாஜி ஆல்மெல்லாம் நீ எல்லாம் கட் பண்ணி விட்டு போயிடும். அவெல்லாம் வந்து பரம்பரை திமுக எல்லாம் கிடையாது. அவனெல்லாம் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பானுங்க. பிஜேபியோட போவாங்கன்றது ஏன்னா இவனுக்கு பேசுற பேச்சு சூசைட். அவனுக்கு பேசுறத பார்த்தா கண்டிப்பா அவுட் சைட் சப்போர்ட் பண்றேன்னு பேசுவானுங்க. பட் ஆனா தெரிஞ்சாலே மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. நீங்க வரதுக்கு முன்னாடி நாங்க பேசிட்டு இருந்தோம். யாரோ நம்ம இவரு விசில் சொன்னாப்புல நினைக்கிறேன். தங்க மூட்டை வாத்துன்னு தெரியாம இவனுக்கு காங்கிரஸ்னால பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ, அவன் பெர்ஃபெக்டோ இல்லையோ, பட் ஆனா அவனால இங்க திமுக ஒரு பெரிய அரசியலை வந்து பண்ண முடிஞ்சது. அதுக்கு வந்து பெரிய கான்ட்ரிபியூட்டர் காங்கிரஸ். அவன் ஜீரோவா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. காங்கிரஸ் வந்து டோட்டல் சவுத் பிடிச்சிருக்கா. நீங்க நாகர்கோவில் கன்னியாகுமரிலாம் போனீங்கன்னா காங்கிரஸ் வச்சுதான் நீங்க பிழைக்க முடியும். இல்ல துரைசாமி ப்ரோ எப்படி இருக்கீங்க? அது யாரு? நதீர் சொல்றேன். அதான் நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணாமே காங்கிரஸ் ஒரு 5 சீட் எடுத்திருக்கு. அண்ணாமலை எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணியுமே நீங்க ஒரு சீட்டு தான் எடுத்திருக்கானுங்க. இப்போ நாளைக்கு அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சானா அந்த பிஜேபி ஓட்டே ரெண்டா பிரியும்ல. இப்போ பிஜேபி ஓட்டுலயே அவன் யார ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிறான் அவன், அது ஒண்ணு இருக்குல்ல. அது கரெக்ட் தான். அவன் லெஃப்ட் விங் எடுப்பாங்க. பிஜேபி என்ன ஓட்டு இருக்கு ப்ரோ? அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு இல்ல ஒரு 10% வச்சுக்கலாம். அண்ணாமலை ஓட்டு 2024 எலெக்ஷன் ஓகேவா? இல்ல நதீன் ப்ரோ, அதை அப்படி பாக்காதீங்க. 10% கிடையாது அவனுக்கு. 10% அது என்னன்னா, அது ஆன்டி எடப்பாடி, ஆன்டி டிஎம்கே ஓட்டு போனது. அதுல எல்லாமே வந்து ஹிந்துத்துவா ஓட்டு கிடையாது. இல்ல ப்ரோ, அதாவது அண்ணாமலையில சப்போர்ட்டர்ஸ் எந்த மாதிரி உலகத்துல வாழ்றானுங்கன்னா, இவனுங்க வந்து எடப்பாடியை அடிச்சதுனாலதான் ஓட்டெல்லாம் நமக்கு வந்து விழுந்துச்சான். யாரு? அண்ணாமலை ஃபேன்ஸ் சொல்றானுங்க. ஆர்டிபி நான் சொன்னதுதான் நடந்திருக்கு. அவரு ஏதோ மத சார்பற்ற கொள்கை தான் எடுக்க போறாரு நியூஸ்லயே போட்டுட்டானுங்க. என்னன்னா நான் சொல்றேன், தேசியமும் அது என்ன தமிழ் மாநில உரிமையும் தேசியமும் தெய்வீகமும் ஆன்மீக அரசியல் சொல்லுங்க. இல்ல தேசியமும் தெய்வீகமும் யாரு சொன்னாருன்னா முத்துராமலிங்க தேவர் சொன்னாரு. ஆமா, முத்துராமலிங்க தேவர் சொன்னாரு. இருங்க, சிறப்பான தகவல் நான் சொல்றேன். அதாவது அண்ணாமலையோட சப்போர்டர்ஸ் வந்துட்டு 8% பேர் வந்துட்டு நம்மளுக்கு ஓட்டு போட்டாங்களாமா. ஓகேவா? சொன்னானுங்க. ஏடிஎம்கே மேல உள்ள வெறுப்புல 8% பேர் ஓட்டு போட்டு
நம்ம வந்துட்டு இப்ப ஆட்சியை பிடிச்சிருக்கோமாமா, நம்மளுக்கும் டிஎம்கேக்கும் ஜஸ்ட் 17 lakhs ஓட்டு தானாமா. ஓகேவா? இதுல நம்ம வந்துட்டு ஏதோ என்னென்னமோ மேக்ஸ் அர்த்தமெட்டிக்லாம் போட்டுட்டு இருந்தான். யார்கிட்ட போட்டு இது இவ்வளவு பேச தெரிஞ்சவருக்கு யார்கிட்ட தெரியுமா பேசிட்டு இருந்தாரு? நேஷனல் மீடியா ஸ்போக் பர்சன். யாருங்க இது? இப்ப நைட்டு நேரம் இல்லைன்னா நான் சிரிச்சு கூட காட்டிடுவேன், எல்லாம் பயந்துருவீங்க. நான் தனியா தான் இருக்கேன் என் ரூம்ல. இல்ல அவன்கிட்ட இருந்துட்டு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு நதிர. சாம் ப்ரோ, இது வந்து அந்த குள்ளம் கூட பேசினதானே? குள்ளம் யார் கூட? வக்கீல் சரவணன் கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்தானே. நான் ஃபர்ஸ்ட் டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நேராவே போய் கேட்டுட்டேன். அவர் டிவிகே சப்போர்ட்டர்லாம் இல்ல, அவர் டிஎம்கே சப்போர்ட்டர் தான். எவன் ஒருத்தன் வந்து நான் முன்னாடி விஜய் ஃபேனு இப்ப இல்லன்னு சொல்றானோ விஜய் ஃபேனே கிடையாது. அவன் இவனுங்களுக்கு இதே வேலைதான் இவனுக்கு. இல்ல சுரேஷ் ப்ரோ, இப்பதான் நான் போய் கேட்டேன் உங்க ட்வீட்லாம் நான் போய் பார்த்துட்டேன். எல்லா ட்வீட்ஸுமே வந்துட்டு அப்பையில இருந்து விஜய் ஃபேன்ஸ் அபியூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதாவது என்ன சொல்லியிருந்தாருன்னா, கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் வந்துட்டு மனம் மாறிட்டேங்க. அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார். வெரி குட் வெரி குட். டிஎம்கே மேல எனக்கு ஒரு பாசம் வந்து, டிஎம்கே மேல எனக்கு ஒரு இது வந்துருச்சுங்க அப்படின்ட்டு பேசினாரு. நான் தான் வந்துட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போய் அந்த ஸ்பேஸ்ல கேட்டு வந்தேன், உங்களோட ட்வீட்ஸ் எல்லாம் நான் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க முன்னாடியே வந்துட்டு கரூர் இன்சிடென்ட் முன்னாடியே வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் அபியூஸ் பண்ணி தாங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இட் ரிப்ளை எனிதிங். அவர் சொல்ல வந்தாரு, அந்த ஸ்பேஸ்ல அவர் சொல்லவும் விடல, ஏதோ சொல்ல வந்தாரு. அதோட ஆர்டிபி 2037ல சீமானும் அவ்வளவுதான். சீமான்லாம் அண்ணாமலையும் சேர்ந்து ஆட்சியை முடிச்சிருவாங்களோ ஒரு பேர்ல பேசிட்டு இருக்கானுங்க. இல்ல அதாவது எல்லாரும் வந்து ஒரு மாதிரி ஒரே ஒரு மனுஷன் ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. எவனவனுக்கு என்னன்னா எங்கிட்டு வருதுன்னு தெரியல. அவனவனுக்கு கற்பனை கூட கட்டிக்கிறானுங்க. ஐயா நோட்டா சீமான் அண்ணாமலை மூணுத்தையும் நிக்க வச்சா நோட்டா தாங்க ஜெயிக்கும். இல்ல ஆர்டிபி, ஆனா கார்த்திகை ரவிவர்மா கன்ஃபார்ம் சீட் வாங்கலாம், அது மட்டும் எனக்கு தெரியுது. சேலம் தொகுதிக்கு கண்டிப்பா சீட்டு கன்ஃபார்ம். உண்மையாவே சொல்றேன். என்ன ரயில்லையா இல்லாட்டி பஸ்லயா ப்ரோ? இல்ல எம்எல்ஏ சீட் சொல்லிட்டு இருக்காரு, நீங்க ரயிலா பஸ்ன்றீங்க. ஆனா ஒண்ணு நம்மளதான் கடிக்க போறோம் 100% கன்ஃபார்ம். அண்ணாமலை திறந்தானா கடிப்பான். இல்ல நான் திரும்பியும் இங்க பாருங்க, அவன் கடிப்பான். ஏன்னா நம்மள வந்து அவன் மட்டும் இல்லங்க, எல்லா கட்சிக்காரனும் நம்மள கடிப்பான். இல்ல கருப்பு சூர்யா மாதிரி வந்துட்டு செயினை எடுத்து நம்ம ஓட்டர்ஸ் எல்லாம் வலிச்சு போட்டு நேத்தே ஹிண்ட் கொடுத்துட்டான். ஆஹா நம்மளுக்கு டிவிகே பாய்ஸுக்கு தான் சண்டை ஆக போகுது அப்படின்னு. ஆமா இது எப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வந்துருமா, டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு. அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவனுங்க எடுக்க ட்ரை பண்றானுங்க. ஆனா எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு அவனுக்கு தெரியாது. ஐயா நான் பேசாம துரேந்திரா ஆடுக்குள்ள போய் சேர்ந்தேன். நாளைக்கு உங்களை எல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவானுங்க. நீங்க பேசி வச்சிருக்கிறதுக்கு அப்படியே கொத்த தூக்கிடுவானுங்க. இல்ல இப்போ எனக்கு ஒரு டவுட் இப்போ நதிர ஒரே நிமிஷம். இப்ப அண்ணாமலை வந்துட்டு லெஃப்ட் ஐடியாலஜி பேசுறாருன்னே வச்சுக்கோங்களேன். அத பேசும்போது வந்துட்டு சீமான் மாதிரி சீமான் எதனால வந்துட்டு இவ்வளவு ட்ரோல் ஆறாருன்னா, அவர் இப்ப இன்னைக்கு பெரியார் எதிர்த்து பேசி ஒரு கொஸ்டின் பண்றாருன்னா அதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அவரே கொடுத்து வச்சிருப்பாரு. இப்ப அந்த மாதிரி ஒரு காமெடி பீஸா தான் ஆர்டிபி ஆவாரு. இப்ப இவர் லெஃப்ட் விங் பேசினாருன்னா ஒரு கொஸ்டின் பண்றாருன்னா நீயே இதை பேசியிருக்க அப்படின்ட்டு தானே வரும். அது நம்ம யார்கிட்ட அவனுங்க அரசியல் பேசுறானுங்கன்ற விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இப்ப இவனுங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து இங்க சண்டை போட்டானுங்கன்னா இதுல பாதிப்பு யாருக்குன்னா திமுக காரன். ஏன்னா இப்ப திமுக காரன் எவனுமே ஆட்டையில செத்துக்காத மாதிரி ஆயிரும். அதாவது ஒரு காலத்துல அவனை சுத்தி தான் அரசியல் நடந்தது. இன்னைக்கு அவனை எல்லாரும் இக்னோர் பண்ணிட்டு இப்ப நம்மளை சுத்தி மாறிடுச்சு. இப்ப நாளைக்கு அண்ணாமலை சப்போர்ட்டர் நம்ம இவ்வளோ ஹைப் கொடுத்து பேச வேண்டாம், லிமிட் சும்மா டக்குன்னு முடிச்சுப்போம். ஆனா அவனுங்க வந்து நம்மள டார்கெட் பண்ணானுங்கன்னா டிஎம்கே நிலைமை படுமோசமா இருக்குங்க. இல்ல ஆர்டிபி ப்ரோ, அவனுங்க டார்கெட் பண்ணாலும்
அவன் டார்கெட் பண்ணாலும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாதான் அவனுக்கு கரெக்ட். இன்னும் இல்ல இல்ல சரி அப்ப நம்ம ஆர்டிபி சீமான் மாதிரி நம்ம இன்னொரு கடந்து பக்கம் போயிட போயிட்டோம்னா வேண்டியதா? பேச போப்போங்க, இல்லங்க நீங்க பாட்டுல எனக்கு ஒரு பேசிட்டு டவுட் இருங்க ப்ரோ. இருக்கு. ஆமா ஆர்டிபி இது ஒரு இன்னொரு வெர்ஷன் ஆஃப் சீமான், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இல்ல அந்த மாதிரி சுரேஷ் நீங்க ப்ரோ, அப்படிதான் இப்போ ட்ரீட் பண்ணி ஆகணும் இதை. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எப்பெல்லாம் என்ன போர் அடிக்குதோ அப்ப இல்ல ஊர்கா மாதிரி ப்ரோ, தொட்டுக்கலாம், என்னன்னு அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா நேஷனல் மீடியா எல்லாருமே இவனுக்கு ஹைப் பண்றானுங்க. எப்படி சப்போர்ட் இல்லாம இப்படி ஹைப் பண்ண முடியும்? எனக்கு புரியவே பிஜேபி மாட்டேங்குது. சப்போர்ட் இல்லாமலாம் இல்ல இது வந்து எப்படின்னா, இந்த மறு பிஜேபி வச்சுட்டு வருவான் தெரியுமா சிவா ஒரு படத்துல, அந்த மாதிரி பிஜேபி வருது, அவ்வளவுதான். டே இல்ல போண்டாமணி இப்போ எனக்கு என்ன ஏன்னா இல்ல அவன் இல்ல அவன் எனக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டான், பிரச்சனைனா இங்க வந்து டிஎம்கேவே வந்து மறு வச்சுதான் சுத்திட்டு இருக்கிறான் பெரியார பத்தி பேசிட்டு. அப்ப நீங்களும் அதே மாதிரி மறு வச்சுட்டு போங்கன்னு சுரேஷ் அனுப்பிச்சு சாமி ப்ரோ, வச்சிருக்கானுங்க. எப்படி இல்ல அப்ப எப்படி நம்ம இந்த பசங்கள்ட்ட இந்தியா சொல்லி டுடே வச்சிடணும். ஏன்னா நான் இவனுக்கு வந்த உடனே நம்மள நம்ம பசங்களை ட்ரிகர் பண்ணி விடுவானுங்க, ரிட்டாலியேட் இல்லங்க பண்றதுக்கு. இந்தியா டுடேல போட்டிருக்கான் எம்ஜிஆர் வந்து விஜயா, கருணாநிதி வந்துகிட்டு இவனா அண்ணாமலையா. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? இல்ல இவனுங்கெல்லாம் ஒரு பாக்கெட்ஸ்ல மட்டும் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பாக்கெட்னு நான் சொல்றது வந்து ரீஜன் வைஸ் இல்ல, ஏஜ் கேட்டகரியில இன்டெலெக்சுவல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற கூட்டம் தான் இவன் சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இல்ல இன்னொன்னு இது பிஜேபி எனக்கு இன்னொரு பெரிய விட்டோபா டவுட் ப்ரோ, என்னன்னா டோன்ட் யூஸ் இவன் ஏங்க வேர்ட்ஸ் இன்டெலெக்சுவல் அண்ட் அவனுக்கு பின்னாடி நிக்கிறது ஒரு கேஸ்ட், அவ்வளவுதான். அவன் சங்கின்னு இன்னொரு கேஸ்ட், சங்கின்னு 100 சொல்லுங்க ப்ரோ, கேஸ்ட் சங்கி. பார்ட்டில இன்னொரு கேஸ்ட் பார்ட்டி, அவன் அதான் அவ்வளவுதான். அது எனக்கு கார்த்திக் ரவியும் வருமா. இன்னைக்கு நாங்க வந்து எடப்பாடி அடிச்சதுனாலதான் அந்த ஓட்டே இங்க ஸ்பிளிட் ஆச்சு. நாங்க அடிக்கலைன்னா டிவி கேட்க நீங்க ஓட்டே கிடையாதுன்ட்டான். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டேய் இவன் இருக்கிறதே ஒரு 10,000 20,000 பேரு. இந்த கூட்டத்துக்கு இவனுங்க பேசிட்டு இருக்கான். இன்னொன்னு எனக்கு ப்ரோ, ஆனா இன்னொன்னு அது ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம விஷயம்னா ஒத்துக்கிறணும் ப்ரோ. ஒரு விஷயம் யார் மட்டும் நம்ம ஒத்துக்கிறணும். ஏன்னா இன்னைக்கு பிஜேபி ஐடி டீம்னு யாருமே இங்க எக்ஸிஸ்டன்ஸே இல்ல ஆன்லைன்லனா. அந்த அந்த பிஜேபிக்காண்டி பேசின எல்லாருமே அண்ணாமலை இதுதான். இல்ல ஆமா, இல்ல ஆடிபி இன்னொன்னு என்ன தெரியுமா? இப்போ பிஜேபி வந்து டிஎம்கே கூட கூட்டணி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ அண்ணாமலை வந்து டிஎம்கேவை கண்டிப்பா திட்டி ஆகணும். அவன் விஜய் ஃபார்முலால ஒர்க் அவுட் ஆகாது. ஒருத்தரை மட்டும் அட்டாக் அண்ணன் கூட எல்லாம் பண்ணிட்டு அவனை அந்த கம்பேர் ஃபார்முலா பண்ணாதீங்க ப்ரோ. நீங்க இல்ல நான் சொல்றேன், அந்த ஃபார்முலா வைஸ் சொல்றேன். விஜய் வந்து ஒருத்தரை தான் அட்டாக் பண்ணாரு, அவர் தான் போக்கஸ்டா வில்லனா. இவனால அந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா ஹி இஸ் நாட் தட் பர்டிகுலர் மாஸ் பர்சோனா. சோ இங்க வந்து அவன் வந்து டிஎம்கேவும் அடிப்பான். அப்ப டிஎம்கே யாரு கூட, சப்போஸ் பிஜேபி கூட கூட்டணியா இருக்கலாம், பிஜேபியும் அடிக்கிற மாதிரி தான் மக்கள் நான் நினைப்பாங்க. இவனும் மாறிட்டு வந்த ஆளுன்னு தானே இல்ல நினைப்பாங்க. நம்ம வெயிட் விஜய் பண்ணி இல்ல மாதிரி ப்ரோ, நம்ம ப்ரோவான நிறைய வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னொரு தியரி என்ன சொல்றாங்கன்னா, ரஜினியையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதை நீங்க இக்னோர் பண்ணிட முடியாது. ஏங்க என்னங்க நீங்க ப்ரோ அவன்லாம் என்னங்க பண்ணுவான்? அதாவது ஐயா ஆடிபி அண்ணாமலை தனியா ஐயா இருந்தா கூட நீங்க வரும். இருங்க, நான் என்ன சொல்றேன்னு முழுச முடிக்க விடுங்க. நான் வந்து இது இப்ப ரஜினி சப்போர்ட் பண்றதுனால அவனுக்கு அங்க வாய்ஸ் கிடைச்சிடணும்னு சொல்ல இல்ல வரல. இல்ல ஆனா விட்டோபா அவர் சொல்ற நான் ஏத்துக்கிறேன். ரஜினி ஃபேன்ஸ்னா நீங்க எல்லாம் காலிடா அப்படின்னு போட்டுட்டு இருக்கானுங்க நேத்துல இருந்து. நானும் பாத்துட்டேன். இல்ல அண்ணாமலை காட்சி நம்ம ஸ்பைன் இருக்குன்னு ஒத்துக்கலாம், இன்னொருத்தன் கிடையாது. இல்ல அதுக்காக இப்பெல்லாம் அவன் பேசக்கூடாது. அண்ணாமலைக்கு ஸ்பெயின் இருக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஒரே அண்ணாமலைக்கு ஸ்பைன்லாம் கிடையாது. எல்லாமே இப்படி ஒரே சொல்லலாமா குட்டையில சுரேஷ்? ஊர்னதான் அதுங்களாம். இல்ல சுரேஷ், அவனை விட ஏங்க அவரை விட இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைன் வந்துட்டு எவால்யூஷன் ஆயிருக்குன்னு சொல்லலாமா? அப்படிலாம் கிடையாது, ஸ்பெயின்லாம் கிடையாது. வாய் பேசினாலும் ஸ்பெயின் கிடையாது. அவனோட கேரக்டர் கெட்ட புத்தி தான், ஓகேவா? அதை வச்சுதான் அவன் ப்ரோ, வந்து வாய் பேசிதான் ரஃபேல் வெளிய வாட்ச் வந்தான். வாங்கிட்டு எங்கடா வாட்ச் வாங்கினேன்னு கேட்டோம்னா கையில ரசீல் எழுதி கொடுத்தான் பாருங்க, செட்டியார் கடையில கொடுக்குற மாதிரி. ஐயா அவனே ஆதிபி, நான் இருந்துட்டு வாட் இஃப் கொஸ்டின் கேக்குறேன். இப்போ சீமான் இருந்துட்டு பெரியார பேசிட்டு அதுக்கப்புறம் அப்போசிட் பண்ணும்போது லேமா ஒரு பதில் கொடுத்தா, அதனால ட்ரோல் ஆயிட்டான். நான் அப்ப புக் படிக்கல, இப்ப புக் படிச்சேன் அப்படின்ட்டு. இப்ப இவர் இருந்துட்டு லெஃப்ட் விங் ஐடியாலஜி எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் என்ன ஆன்சர் கொடுப்பாருன்ட்டு ஒரு மாதிரி கியூரியாசிட்டியா இல்ல ஆனா இருக்கு. சாம் ப்ரோ, ஏன் அதுல ஒரு விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். அந்த ஆளு வந்த டைம்ல பிஜேபி தலைவரா வந்த டைம்ல கொஞ்சம் பெரியாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணினா கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது, திட்டாம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியும் பேசியிருக்கான். அதுவும் பண்ணியிருக்கான் அவன். அதை எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓ அப்படியா? ஆமா பெரியார் திட்டினது இல்ல, கருணாநிதியை திட்டினது இல்ல, அதெல்லாம் இல்ல அவன் இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டான் சாம் ப்ரோ. அதாவது பெரியார் கொள்கையை நான் எதிர்க்கல, அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையை தான் எதிர்க்கிறேன். நம்ம சொன்ன கரெக்ட். மாதிரியே VS2 சொன்னாரு dialogue பாருங்க, விட்டான். அதான் சொன்னான். ஓஹோ. இன்னொன்னு, ரஜினி வந்து சப்போஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு வந்தான்னு வச்சுக்கேன், வர ஓட்டும் வராது.
ஏன்னா ரஜினி மேல இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் இவன் மேல வந்துடும். ஐயா இருக்கிற கபில் intellectual ஸ்பேஸ் போடுவாரா? இல்ல ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் ஷாலினி சிஸ்டர். கபிலெல்லாம் வரட்டு வந்தா உள்ள தூக்கி போறதுக்கு வசதியா இருக்கும், அவ்வளவுதான். வேற இல்ல என்ன இல்ல செய்யும்? சி விஜய்க்கு அகேன்ஸ்டா எல்லாரும் வருவானுங்க, நம்ம அண்ணனுக்கு எல்லாரும் எதிரான ஒன்னா அரசியல்ல சேருவாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவானுங்கண்ணா. இப்ப என்னன்னா அண்ணாமலை வந்து பேச ஆரம்பிச்சு அண்ணனை இப்ப இருந்து அடிக்க ஆரம்பிச்சானா உதயநிதி டம்மி ஆயிடுவான். ப்ரோ நான் திரும்பி திரும்பி நான் சொல்ற பாயிண்ட் இது. இந்த இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, இதை வந்து நம்ம யாருமே இன்டென்ஸா எடுத்துக்கவே மாட்டேன்றோம். அது ஏன்னு எனக்கு புரியல. ஆனா உண்மையிலேயே நான் சொல்லட்டா ஏன்னு? நான் ஏன் சொல்லட்டா? ம் உதயநிதி ஏற்கனவே டம்மி தான். நீ இப்படி எல்லாம் பதில் உதயநிதி சொல்லி டம்மி தான். ஆனா இப்ப ஸ்டாலின் இருக்கான், ஓகேவா? ஸோ வந்து உதயநிதி வளர்ற அந்த ஸ்டேஜ் இருந்ததுமா, அதாவது பால் முத்திருச்சு கொம்ப இறங்கிடுவான் ஸ்டேஜ்ல இருந்தான். கடைசியில அதை போட்டு கட்டி போட்டாங்க. இப்போ காணாம போயிட்டான் அவன். இப்போ அடுத்த 5ல இருந்து 10 வருஷத்துக்கு அவனுக்கு வாய்ஸ் எல்லாம் போயிடும், ரொம்ப டம்மி ஆயிடுவான். அதுக்காக அவன் இப்போ முட்டி மோதி அண்ணனை அபியூஸ் பண்ணி டெய்லி ஏதாவது பண்ணியே ஆகணும் அவன். அப்பதான் ப்ரோ. அவன் வெளியே ஆனா வருவான். அவருடைய இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை ப்ரோ. இப்போ எப்படி சொல்ல, நம்ம ஒரு ரிட்டாலியேட் பண்றதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. இப்போ அதை ராஜா வந்து இவரால பேசலாம்ல, கிரியேட் பண்ண முடியல. ராஜா பேசுறதுக்கும் இவன் பேசுறதுக்கு டிஃபரன்ஸ் எக்ஸாக்ட்லி நீங்களே பாப்பீங்க. எக்ஸாக்ட்லி. ராஜா கையில பேப்பர் தான் வச்சிருப்பான், பட் ஆனா அந்த வே ஹி ஸ்பீக்ஸ் இருக்குல்ல, அடிச்சு பேசுவான். ஏன்னா அவன் ப்ரோ ஆரம்பத்துல இல்ல அப்படிதான் ப்ரோ, பேசிட்டு இருக்கான் அவன் பார்லிமெண்ட்ல. ராஜாவோட நான் பயப்படுறது யாருக்கு தெரியுமா? கனிமொழி அவர்கள். அவங்க எல்லாம் வந்து நசெல்லாம் கனிமொழி மேல இப்ப வர மாட்டாங்க. ஆக்சுவலி ஷீஸ் என்ஜாயிங் இட், ஓகேவா? ஷீஸ் என்ஜாயிங். முத்துக்குமார் வந்து சிரிச்சிக்கினே ஒரு இதுல பண்ணுவார் மகான்ல, அந்த மாதிரி ஷீஸ் என்ஜாயிங் இட், ஓகேவா? அவங்களுக்கு தி ஃபால் அவங்களுக்கு வேணும். இது உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அழகிரியே ரெடி ஆயிட்டாப்ல. அவங்க பொண்ணு இங்க வரதுக்குலாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. என்ன இருந்தாலும் பாலிடிக்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும். நம்ம ஃபேமிலிக்குள்ள அதுட்டு பாலிடிக்ஸ் இருக்கும், ரிலேட்டிவ்ஸ்குள்ளே இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஒரு ஃபேமிலி மட்டும் தான் வளருதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ ஷீ வாண்ட்ஸ் நோ, இந்த லாஸ் வந்து பர்சனலாகவே கனிமொழியை பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் 2-3 இன்ஸ்டன்ஸ்ல அவங்க வந்து வாய் விட்டு பேசுறாங்க. பட் ஆனால் அண்ணன்ற ஒரு சின்ன மரியாதை இருக்கு அந்த அம்மாக்கு. அதனால கொஞ்சம் பின்னாடி இருந்து ஓகே போற வரைக்கும் போட்டுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இறங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே சொல்றேன், அது வேற மாதிரி மாறிடும் டோட்டலா. நீங்க சொல்றது இல்ல, ஆனா அதுக்குள்ள டைம் ஆயிடும். ஆல்ரெடி ஷீ இஸ் ஆல்சோ ஏஜ்டு. இல்ல அது மட்டும் இல்லையா, அவங்க கட்சியில ட்ரஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி ட்ரஸ்ட் ஒரு நிமிஷம் மெஜாரிட்டி ஆஃப் தி ட்ரஸ்ட் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. ஓகே, கட்சியோட சோ எழுதி வச்சிட்டாங்களாம். சோ அந்த ட்ரஸ்ட் யார்ட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் பவர். உண்மையா இல்ல ப்ரோ, நான் சொல்ற உதயநிதி மேல ஆஸ்பெக்ட் யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. ஆல்ரெடி they lost it. ஸ்டாலின் தான் ஒரே ஒரு கீ. ஸ்டாலின்க்கு ஏதாவது ஒண்ணுன்னா நெக்ஸ்ட் கனிமொழி கிட்ட தான் நிப்பாங்க. she is the only sole leader. ஆஃப்டர் ஸ்டாலின் கூட ஸ்டஃப் கிடையாது, கனிமொழிக்கு ஸ்டஃப் அதிகம். ப்ரோ. இப்ப நம்ம அந்த ஈக்குவேட் பண்ணோம் தெரியுமா? அதே மாதிரி ஸ்டாலினுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. கட்சியை அழகிரி கிட்ட கொடுக்க கூடாது, அந்த ஃபேமிலி கிட்ட கொடுக்க கூடாது, தண்டமா போயிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா இன்கேஸ் புள்ள செட் ஆகலன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போவார் அவர். அதை அவங்க பொண்ணு ஸ்டாலினோட பொண்ணு பேர்ல செம்மலரா செந்தாமரை அவங்க விட மாட்டாங்க. இது பயங்கர இல்டல் பாலிடிக்ஸ் போகுது. ஃபன்னா இருக்கும். 2031 இஸ் ஃபன்னு, 2029 இஸ் ஃபன்னு. பட் ஆனா கட்சிங்க இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சோல் லீடர் கிடையாது. இது வந்து வெறும் விஜய் மாதிரியே வச்சு போற கட்சி கிடையாது. இது வந்து கீழ இருந்து மேல வரைக்கும் எல்லாருமே இன்டர்லிங்க்ட் ஆனது. இது ஒரு லிங்க் உடைஞ்சாலும் இது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா இவனுங்களே மாத்தி குத்திருக்கானுங்க. ஆக்சுவலா ஸ்ரீரங்கத்துல மாத்தி குத்துனது இவனுங்க தான் மாத்தி குத்திருக்கானுங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையா ஆனாலும் இவனுக்கு மாத்தி குத்திடுவானுங்க. இவனுக்கு ஆப்பு வச்சுக்கிறது இவனுங்க தான். இவனுக்கு ஒன்றும் வெளியே தெரிய போய் ஆப்பு வச்சுக்கிறது கிடையாது. இது வந்து ரொம்ப பிரச்சனை கட்சி இது. உதயநிதிக்கு எதிரி எல்லாம் அண்ணாமலை கிடையாது, உதயநிதி தான். உதயநிதிக்கு பிரச்சனையே கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, உண்மை கிடையாது அவனுக்கு. இப்ப அண்ணாமலை உதயநிதி தான் போக போகுது. வேணா பாருங்க செகண்ட் லீடர் யார் வரப்போறது.
ஸ்பேஸ் ஸ்டாலின் மேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ ஜஸ்ட் ரீட் திஸ் லவுட் இன் ஸ்பேஸ் ப்ளீஸ். நெரேட்டிவ் இஸ் நாட் அபவுட் யாரு நம்ம அண்ணாவை எதிர்க்கிறாங்கன்னு கிடையாது, நம்ம அண்ணா யாரை எதிர்க்கிறானுங்கிறது தான் நெரேட்டிவ். கரெக்ட். நம்ம அண்ணா ஸ்டாலினை மட்டும் தான் எதிர்ப்பாரு. சுரேஷ் ப்ரோ எக்ஸாக்ட்லி. ஆமா. அவர் அதை அண்ணா அதை மட்டும் தான் தாண்டி போக பண்ணுவாரு. மாட்டாரு. இல்ல சுரேஷ் ப்ரோ, ம் அவர் திருச்சியிலே கிளியரா இருக்காரு. அவருக்கு அப்போசிஷன் ஆமா, டிஎம்கேவா தான் இருக்கணும் அவரு இருக்கும்னு ஆப்போசிஷன் டிஎம்கே தான் எனக்கு வேணும்ன்றாரு. நானும் ஆமாமா அந்த மாதிரி தான் டேய் பேசுறேன் நீங்க நானு. இத்தனை பேர் இருக்கீங்கடா, எனக்கு நீங்க எல்லாம் வேணாடா, ஏய் அவனை தூக்கிட்டு வாடா, எனக்கு அவன் தாடா வேணும், அடிச்சாலும் நான் அவன் கிட்ட தான்டா வாங்குவேன் அப்படிதான் நிக்கிறான் அந்த ஆளு. இல்ல ஏன்னா அது டிஎம்கேலையும் ஸ்டாலின் தான் மட்டும். யானைகிட்ட இல்ல அடி இல்ல வாங்கினாதான் நம்ம ஏந்து இல்ல திருப்பி இதுல அடிச்சாதான் ஒண்ணு இருக்கு நமக்கு சுரேஷ் வீரன்னு ப்ரோ, வரும். இதுல ஒண்ணு இருக்கு. இப்போ டிஎம்கே எப்படி பவர்ல இருக்கிறப்போ எங்களுக்கும் பாஜகவுக்கும் தான் லெஃப்ட் வெர்சஸ் ரைட்டுங்கிற நெரேட்டிவ் போனப்போ, இவர் ம் பாருங்க லெஃப்ட் வெர்சஸ் லெஃப்ட் தான் தமிழ்நாடுக்குங்கிற நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காரு. டைரக்டா செட் பண்றாரு. அது லெஃப்ட் உண்மை. வர்சஸ் லெஃப்ட், ஆனா அந்த லெஃப்ட் ரைட்டு கூட போகுது நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறாரு. புரியுதா? ஆமாமா லெஃப்ட்லயே நான் தான்டா நல்ல லெஃப்ட் ம். ஃபில்டர் பண்றாரு அங்கேயே அவரு. ஐ எம் த பெட்டர் லெஃப்ட். அந்த ஆள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு இப்ப பாஜக கூட போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அங்க அவங்களையும் வீக்கப் பண்றாரு, ஆமா அட் த ஆமா சேம் டைம் அவங்கள வந்து ஷார்ப்பனும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆள் ஹீ செட்டிங் இட். ஆனா என்னன்னா நம்ம சைடு கொஞ்சம் அப்படியே பார்த்து ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். நம்மளதான் அம்போன்னு விட்டுறாரு. நம்மளையா இல்ல அடுத்து அந்த எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஒரு நல்ல மூவ் என்ன இருக்கணும்னா பார்ட்டியை வந்து இப்ப ஆர்எஸ் பாரதி எல்லாம் பாருங்களேன், எந்த எந்த கட்சியை தான் அவர் மெயினா ஃபோக்கஸா பார்த்துப்பாரு. அது டிஎம்கே சைட்ல எல்லாம் அவர்லாம் வந்து இந்த ஆமா அரசு இதுல எல்லாம் இன்வால்வ் ஆகிக்கவே மாட்டாப்புல. ஆமா அந்த மாதிரி ஆமா ஃபுல் டைமர் நமக்கு ஒரு ஆளை போடணும் ப்ரோ, பார்ட்டியை மட்டும் இது பாத்துக்கிறதுக்கு. அங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா இப்ப எல்லாருமே ஜென்சி வேணும், ரொம்ப யங் ஸ்பிரிட்டோட ஆட்கள் வேணும். நீங்க எல்லாமே ரொம்ப பழசு, ரொம்ப பழசா இருக்கிறவங்க தான் கரெக்டா வச்சு கொண்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. புது ஆளெல்லாம் வச்சு இந்த வாட்டி வாங்கினது காரணமே புது ஆள் தான். ஏன்னா இதுல இவனுக்கு யாருமே ஒழுங்கா பண்ணல. அதுதான் இவரே சொல்றாரு. நம்ம அது பேர் என்ன, இந்த ஒரு ஒரு பத்திரப்பதிவு பதிவுத்துறை அமைச்சர் திமுக தோத்ததுக்கு காரணமே திமுக காரன் தான்ட்டாரு. உண்மைதான், ஓவரா ஆடினானுங்க இந்த வாட்டி. நம்ம வந்துருவேன்டா, அவெல்லாம் நமக்கு கிடையாதுடா எதிரி. உண்மை என்னன்னா நீ யாரை சூஸ் பண்ற எதிரியா, அங்கேயும் நரேட்டிவ் பெருசா இருக்குது. எனக்கு நீ மட்டும்தான் எதிரி, நீ மட்டும்தான், நான் இங்க இருக்கணும்னா நீ மட்டும்தான். இது வந்து ஏடிஎம்கே இப்படிதான் பண்ணிட்டு இருந்தது. நான் இவரை மட்டும்தான் எதிர்ப்பேன். இல்ல சுரேஷ் ப்ரோ, அதுவும் யார் சொல்றாருன்ற பொறுத்து இருக்கு. ஓகே, அண்ணாவோட ஆரா அண்ட் யூனோ கரிஸ்மா தட் மேக்ஸ் a difference. உதயநிதி வந்து இவன் தான் எதிரி கரெக்ட். சொன்னா எவனை டு பி கண்டுக்க மாட்டான். ஃப்ராங்க், நமக்கு என்னன்னா இப்போ தானோஸ் மாதிரி ஒரு ஆப்போனன்ட் இருந்தாதான் அயன்மேனுக்கு அழகு. புரியுதா? அந்த மாதிரி நமக்கு ஒண்ணு இருக்கணும்னா இப்ப ஸ்டாலின் இருக்கணும். டு பி ஃப்ராங்க், ஸ்டாலின் வந்து இன்னொரு 15-20 இயர்ஸ்க்கு மேல நல்லா இருக்கணும் நம்மள வேண்டிக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும். இல்ல நம்ம ஒண்ணுமே கிடையாது, இப்போ ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். உதயநிதி எனக்கு நீங்க ஏன் இவ்வளவு அன்ஃபிட். ஹைப் கொடுக்குறீங்கன்னு தெரியல. கருணாநிதி சொன்னீங்கன்னா ஓகே, அவராது ஆஹா ஒரு லாஜிக்கான ஒரு ஏங்க, இஷ்யூ யூஸ் பண்ணி புரியல இது பண்ணுவாரு. உங்களுக்கு? இல்ல ஏங்க ஷாலினி, இவனுக்கு ஒண்ணுமே ஒரு புரியலங்க. ஸ்டாலின் உதயநிதி தத்தி ரெண்டு பேருக்கும் ஐயோ பாத்தீங்கன்னா நீங்க அது தத்தின்னு தெரியும். ஆனா நம்ம ஆளு தத்தின்னு சொல்லி தான் அடிக்கிறாரு. அவரை மட்டும்தான் நான் அடிப்பேன்னு சூஸ் பண்ணி அடிக்கிறேன். ஏன்னா அந்த கட்சி ஸ்டாலின்றது வந்து அது இண்டிவிஜுவல், இப்போ டிஎம்கேன்றது கட்சி. அந்த கட்சியில இப்போ அவர் தான் தலைவர். ஏன் அவரை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காரு? இப்போ உதயநிதி தானே எல்ஓபி, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். ஏன் அவருக்கு ரிப்ளை பண்ண மாட்டாரு? நல்லா பாருங்க. ஏன்னா உதயநிதி ஒரு வேஸ்ட், அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. வேஸ்ட் கிடையாது. நீங்க என்னைக்குமே இல்லைங்க, அடுத்து அப்படி வரவங்களெல்லாம் நம்ம பார்க்காதீங்க. பார்க்க கூடாது, நம்ம மேல இருக்கவங்கள தான் அடிக்கணும். மேல இருக்கவனை தான் அடிக்கணும். அதுக்கு இல்ல, அர்த்தம் நம்ம அண்ணனும் அநியாயம் பண்றாரு. சரி, இந்த மாதிரி கிரவுண்ட் விளையாடணும்னு நினைக்கிறாரு. அப்பனா கொஞ்சமாச்சும் எதிரியை வந்து இது பண்ணணும். இவர் கொஞ்சம் ஆடினதுக்கு எதிரி எக்ஸ் தோத்து போயிட்டாரு. நம்ம என்னங்க செய்யறது? அவர் கொஞ்சமா ஜெயிச்சிருந்தாருன்னா கேம் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். இல்ல தோத்து போயிட்டாரு. ஆக்சுவலா அதுதான். அண்ணன் ஆக்சுவலா வருத்தப்பட்டாருன்னு எனக்கு சொன்னாங்க. தெரிஞ்ச ஸ்கெட்ச் அங்கதான் போட்டிருக்காருன்னு தோணுது. ஏன்னா அங்க இல்ல இல்ல, கைய எனக்கு வச்சாதான் தெரிஞ்ச அண்ணன் இவங்களுக்கு இந்த வருத்தப்பட்டாருன்னாங்க. தோல்வின்றது வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி போச்சு. உங்களோட சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டே அடிச்சு, தலைவர் அடிச்சு உட்கார வச்சிருக்கிறீங்க. ஒண்ணு இல்லாத ஒருத்தனுக்கு கூட்டி உள்ள உட்கார வச்சிருக்கீங்க.
நல்லா பாருங்க, நல்ல மினிஸ்டர்ஸ் எல்லாமே வெளியே போயிட்டாங்க. ஆமா டம்மிங்கெல்லாம் உள்ள இருக்கிறானுங்க இப்போ. இல்ல ஆக்சுவலா சுரேஷ் ப்ரோ நான் நினைச்சு பார்த்தேன், இப்ப அடுத்தது டிபேட்லாம் வரும்போது பிடிஆர் இல்ல, தங்கம் தென்னரசு கிடையாது, பிடிஆர் எவன் இங்க பிடிஆர் கவுண்டர் பாயிண்ட்ஸ் கிளம்பிட்டாருங்க. கொடுப்பான்? பிடிஆர் டூருக்கு அதாங்க கிளம்பிட்டாரு சொல்றேன், அவரு. ப்ரோ. அதான் சொல்றேன். தங்கம் இப்ப அங்க தங்கம் வந்து தென்னரசுமா இல்ல தங்கம் தென்னரசு இருக்கா அப்படியே தங்க தென்னரசு இருக்காருல்ல தங்கம் இல்லையே, தென்னரசு இருக்கா? பிடிஆரா? தென்னரசு இருக்கிற மாதிரி தெரியல. இருக்காரு இருங்க இருக்காரு ஒரு நிமிஷம் இருங்க. தெரியல, அவர் அவன் பார்த்த ஏன்னா மாதிரி தெரியல. ஒண்ணு பேச்சு இல்ல ஒண்ணு இல்ல ட்ரெயின் ம் பண்ணிட்டு இருந்தாரு. அதான் இல்ல அவங்களாம் இல்லன்னா யாரும் சதீஷ் அப்படி நாலேஜபிளா இருக்காப்ல ப்ரோ. பேசுறதுக்கு கவுண்டர் பாயிண்ட்ஸ் கொடுக்க இருக்க மாட்டாங்க. திருச்சூலில இருந்து ஜெயிச்சிருக்காப்ல. ஜெயிச்சிருக்காரு. அதான் இருக்காரு. அவர் ஏதோ ஒரு இதுவா போட்டாங்க இவனுங்க இந்த 3 பேரு. உதயநிதி சாரி குமுட்டல் நிதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஎன் நேரு, அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு, இவங்க 3 பேரையும் தான் ஏதோ ஒரு இதுக்கு போட்டாங்க. வாழ்த்துக்கள் சார். ஐயா பேர் சொல்றதுக்கெல்லாம் இது நீங்க என்ன காமெடின்னா, உள்ள இருக்கிற எம்எல்ஏ கேஎன் நேரு, சேகர் பாபு, செந்தில், இவங்க மேல எல்லாமே கேஸ் இருக்குது. யாராவது ஒருத்தர் கேஸ் ஃபர்ஸ்ட் இப்ப ஸ்ட்ராங் ஆச்சுன்னா மிச்சம் இருக்கிற 3 பேர் வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவனுங்க அதான் சொல்றேன் பார்ப்போம். இவனுங்க போய் டக்குன்னு பிஜேபி காலில் விழுந்துருவானுங்க. பிஜேபி காலில் விழுந்தா லைஃப் கிடையாது அவங்களுக்கு. இங்க ஃபியூச்சரே போயிடுச்சு அவங்களுக்கு தமிழ்நாட்டுல. இப்பயுமே அப்படிதான் ப்ரோ. இப்போ அவனுங்க இவ்வளவு ரியாக்ட் பண்றதுக்கு மெயின் ரீசன் நம்ம கூட தோத்ததை விட 2031ல இல்லைன்னா கூட நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் ஃபெயில் ஆச்சுன்னா 2036ல அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஏடிஎம்கே கூட சேர்ந்தாவது பண்ணுவானுங்க. ஏடிஎம்கே அங்கதான் போக போகுது, நான் கன்ஃபார்மா சொல்றேன் நான். ஓகேவா, 2 பேர் சேரதான் போறாங்க. பட் ஆனா பிஜேபி கூட போயிட்டாங்கன்னா லெஃப்ட் விங் ஐடியாலஜி சுத்தி இருக்கு. இங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்களா இங்க எல்லாமே யூடியூப் போட்டு அவங்களாம், அவனுக்கு எல்லாருமே வேற இடத்துல தாவிடுவானுங்க. ப்ரோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம கூட இவனுங்க இப்ப தோத்ததை விட இந்த கூட்டணி கட்சி உடைஞ்சது, இப்ப 2029 கட்சி எக்ஸிஸ்டன்ட் எல்லாமே இவங்களுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை வந்து நிக்குது. இப்ப இவங்களுக்கு இப்ப இமீடியட்டா இருக்க பர்டன் என்னன்னா 2029 நினைக்கிறேன். சுபவி பேசுனது பாத்தீங்களா நேத்து? இல்ல ப்ரோ, லைட்டா சும்மா இந்த ஒன்லைனர் மாதிரி ஏதோ இந்த இது அந்த பைட் மாதிரி சொல்றான், நீங்க போங்க பரவாயில்லன்றான். எனக்கு அதுவும் டவுட்டா இருக்கு. அதே அந்த பைட் நானும் பார்த்தேன். ஏன்னா பெரிய ரிஸ்ட்னு சொல்றேன், பிஜேபி கூட போனாலும் பரவாயில்லன்னு சொல்றேன். அப்ப பிஜேபி கூட போனான்னு சொல்லல அவரு, ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்துக்கங்கன்னு தான் பேசுறாரு. ஏடிஎம்கே டிஎம்கே போனாலே பிஜேபி உள்ள வந்துரும். ஓகேவா, அவரு வந்து அவங்க பேசுறத பார்த்தா இது ஓகே நீங்க போங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா இவங்க ஐடியாலஜி ஃபாலோ பண்ணல. நம்ம பேசணும்னா ஏடிஎம்கேவையும் டிஎம்கே சேர்க்கறதுக்கு தான் அவர் பேசினாரு. பிஜேபி பத்தி அவர் ரொம்ப இது சொல்லல. அதுதான் சொல்றேனே, இல்ல அவங்க 2 பேருமே சேர்ந்தாலும் அங்க ஒரு நல்ல ஒரு ஓட்டு செக்மேட்ல தான் அண்ணன் உட்கார வச்சிருக்காரு இப்போ. ப்ரோ 2029 விசிகேக்கு மினிஸ்ட்ரி கொடுத்தாச்சு ப்ரோ. 2029 பயங்கரமான, எப்படி சொல்ற, ரொம்ப டைட்டா இருக்கும். பிஜேபி ஏடிஎம்கே கூட போவானா இல்ல ஏடிஎம்கே என்ன ஆகும்? டிஎம்கே நான் சொல்றேன் பாருங்க, இதான் நடக்க போகுது. ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே சேர்ந்து 2039 போவானுங்க, உள்ள போவானுங்க. ஓகேவா, வெளியிருந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேக்ட்ல போவானுங்க. நம்ம காங்கிரஸ் கூட போறோம். இப்ப அண்ணாமலை வந்து என்ன பண்ணுவான்னு தெரியாது. அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு நிக்க மாட்டான். அது வந்து ரூட் அவுட் பண்ணுவான் அவன். ஏன்னா அவனுக்கு அது போனா இன்கேஸ் பிஜேபி எதிர்த்து அவனால பேசவும் முடியாது. ஸோ அவன் வெளியே வந்துடுவான். சீமா ஆஷிஷ்வா அதே மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்று சேருது, கன்ஃபார்மா அடிக்குது அது. ஆனா வெளியிருந்து வேணா சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி இப்போதைக்கு உருட்டிப்பானுங்க 2 பேர் சேர்ந்து. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அவனுக்கு சப்போர்ட் பண்றானுங்க டிஎம்கே. அதே மாதிரி ஐ ஃபீல் ஸோ. அசம்ஷன் எப்படி இருக்கும் போகுதுன்னு தெரியல. இட்ஸ் அசம்ஷன் தான். அதான் எல்லாருமே அசம்ஷன் தான். எப்படி போகுன்றதுலாம் யாருலையும் 100%லாம் இங்கே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் பீக்குங்க 2026ல இருந்து பாலிடிக்ஸ் பீக்ல இருக்கு இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அந்த மொத்தமா திருப்பி போட்டு வச்சிருக்கான். ஒரே ஒரு நாள் பேசிட்டு அவர் உடனே கம்முன்னு போய் உட்காந்துட்டாரு சட்டமன்ற அவர் வேலையை பார்க்கறதுக்கு. இவங்க உட்காந்து கைய 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 கையன்னு கத்திட்டு கிடக்கு. எனக்கு பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு. டேய்
அவர் எல்லாரையும் உசுப்பேத்தி விட்டுட்டு கம்முன்னு போய் உட்காந்துட்டாரு. அதுதான் மீடியால அவரோட உள்ளவன் இதுவே. கத்துறான். டேய் நான் சொல்லிட்டு போயிட்டேன்டா. அதே மாதிரி சொன்னாங்க, அவர் பேசுறது இன்னும் வந்து லைக் கேம்பெயின் மோட்லயே இருக்காரு. டேய் இன்னும் 5 6 இடமா நமக்கு வேணும். பை எலெக்ஷன் எத்தனை வருது? 5 5 இதுல பை எலெக்ஷன் வருதுடா. அவர் அப்படிதான் பேசுவார் இன்னும். அவரு அதெல்லாம் முடிச்சு உட்காரும் போது தான் அவர் சிஎம் மாதிரி நார்மலா பேசுவாரு. இல்ல அது மட்டும் இல்ல சுரேஷ் ப்ரோ, லைக் வந்து எதிர்கட்சி தலைவர்னு மதிக்கவே இல்லை, கண்டுக்காம அவர் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போறாருல, அதோட பெரிய அவன்லாம் எதிர்கட்சி தலைவராங்க. கட்சி தலைவர்கிட்ட பேசணும். எதிர்கட்சி தலைவருக்கு நீங்க யார வேணா போட்டுக்கலாம். நாளைக்கு கூட கேஏன்னு மாத்திக்கலாம். ஸ்டாலின் இருந்தா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவா இருந்திருக்க போறாரு. ஆனா அவனுக்கு இருக்கும்ல ஈகோ, நம்மளுக்கு பெரிய ஆமா. உட்காந்துருப்பான். இல்ல என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல, ஏண்டா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆளு போயிட்டு மீட் பண்ணி சால்வெல்லாம் போட்டு வந்தாரு. நீங்க என்னடா எந்த கேடி இருக்கிறாரு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு. அதான் பாலிடிக்ஸ், என்ன பண்றது. பட் எவ்ரி ஒன் இஸ் கிரைங். அது மட்டும் அது உறுதி. அது விதவுட் அ டவுட். அவங்க ஒரு நாள் பேசிட்டு போனதுக்கு நியூஸ் மீடியால எல்லாம் உட்காந்து ஏகப்பட்ட பேரை பார்க்கும்போது எனக்குலாம் ஒரே சந்தோஷமா இருக்கு. அதுவும் அர்னால்டெல்லாம் கதறது. அதாவது டோட்டல் பிரைம் டிபேட்டே மாத்தி வச்சிருக்காப்ல ப்ரோ. இப்பெல்லாம் நியூஸ் டிபேட் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல ப்ரோ. அந்த எப்படி சொல்ல, ரொம்ப அந்த பழைய பேட்டர்ன்லயே போயிடுச்சு. பார்க்கவே முடியல. எலெக்ஷன் முன்னாடி கூட பரவாயில்ல, இப்போ அநியாயத்துக்கு அபியூஸ் பண்ணிட்டு திரியுறானுங்க பைத்தியக்காரனுங்க. நீங்க கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, ராபிஸ் வந்துருச்சு எல்லாருக்கும். அவனுங்க அப்படிதான் சுத்துவானுங்க. அவனால ஒன்றும் பண்ணவும் முடியாது. சும்மா இது பண்ற அது பண்றான்னு இந்த அலிம் புகாரி வந்து ஏதோ கேஸ் கொடுக்குறான்லாம் சொல்லிட்டு இருந்தான் நம்ம பையன் மேல. கடைசியில் பிளாக் பண்ணிட்டு ஓட்டான். அவனுங்க அப்படிதான் இருக்கானுங்க. அவனுங்க ஒன்றும் பண்ண முடியல. பங்கம் பண்ணிட்டு இருக்காரு அவர்லாம் வேற லெவல். சமாளிக்க முடியல சின்ன பசங்களை. டு பி ஃப்ராங்க், உண்மையா சொல்லட்டுமா, அவனுக்கு வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆன்லைனை ரூல் பண்ணிட்டு இருந்தானுங்க. டேய் நாங்க தான்டா கெத்தடினவன் சுத்திட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு என்னன்னா அந்த கெத்தெல்லாம் உடையுது. எல்லாம் வெளியே வந்து அழுகுறானுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போறானுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்க. டெய்லியும் ஒரு கம்ப்ளைண்ட், டெய்லியும் ஒரு இது போட்டு அடிக்கிறானுங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து எல்லாம் யூஸ் பண்ண தெரியுது. ஆன்லைன்ல ஒரு ஃபேக் நியூஸ் அவன் தான் போட்டுட்டு இருந்தான் நம்ம அமைச்சர்கள் மேல. நல்ல மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உதயநிதியே போய் பாக்குறான், கனிமொழியே பாக்குறான். பாருங்க எவ்வளவு ஈஸியா பார்க்க முடியுது பாருங்க. அவங்களே ஈஸியா பாத்துரலாம். ஓகேவா? ஏன்னா அவனுக்குலாம் வந்து வேணும், அந்த வெளிச்சம் வேணும். போட்டு இவன் வந்துட்டு இவனை திட்டுனாங்கன்னு சொல்லிட்டு இவன் போய் பாக்குறான். பட் உண்மையா போக்கு ஓட்டி இருப்பாங்க, கட்சிக்காக உழைச்சிருப்பாங்க, அவங்களாம் போய் பார்க்க முடியாது இல்ல ப்ரோ. சும்மா பயமுறுத்ததுக்கு இதெல்லாம். ஆர்டிபி அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் போய் செக் பண்ணேன், அது ஓல்ட் நியூஸ் தான் நினைக்கிறேன். நம்ம பசங்க யாருன்னா வந்தாங்கன்னா சொல்லிடுறேன். இதுவா கிடைக்கல. அந்த சேனல்லே போய் செக் பண்ணிட்டேன். எக்கோ அது மியூட் பண்ணிடுங்க. ஹலோ, கேக்குது ப்ரோ, பேசுங்க. அதான் அது வந்துட்டு கிடைக்கல. அந்த அது என்னது உண்மை தலைமுறை நினைக்கிறேன். அந்த சேனலே போய் செக் பண்ணேன், இல்ல அந்த மாதிரி வீடியோ இப்போ ரீசெண்டா இல்ல. ப்ரோ அவனுக்கு எவ்வளோ ஃபேக்கு பரப்புறாங்க, நம்மனா ஃபேக்கா பரப்பணும். அந்த ஆள் பேசினது தானே, அந்த ஆள் கேரக்டர் ஆகலாம் காமிச்சிட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி ஓட்ட விடுங்க. ஆர் ராசா பேசின வீடியோ எலெக்ஷன் முன்னாடி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது, எல்லாம் ஃபேக் வீடியோனாங்க. அவரு பேசின வீடியோ தானே, அவ்வளவுதான் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அதை விட்டுட்டு நம்ம ஒன்றும் ஃபேக்கா டீப் ஃபேக் பண்ணிலாம் நம்ம ஒன்றும் பண்ணலாம். அந்த ஆள் பேசினது தானே, அப்படியே இருக்கட்டும். பழைய வீடியோனா அது என்னதுன்னு இல்லாம நம்ம இது பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்கு சொல்றாப்புல. இப்ப பேசியிருக்காரு அப்படின்ட்டு இது பண்ணிடக்கூடாதுல்ல. ஏன் நம்ம கட்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு, ஏன் இதுக்கு நடவடிக்கை எடுக்கல, அதுன்னு ஒரு கேள்வி கேட்பானுங்க பையில. அவனுங்க கேட்கட்டும், அவனுங்களை கதற விடுறதானே பசங்க வேற, கதற விட்டோம். ஆனா கதறல் நீதியெல்லாம் நீங்க நல்லா இருந்தது. ஐடி விங் ட்வீட்டு
அவ்வளவுதான். அதுதான் ஏதேதோ அல்ல நிதி மின்மேடே உதறல் நிதி குமட்டல் நிதி போடுறது குமரல் வாரத்துக்கு நிதி ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசுக்கு ஒரு தடவை போடுறது ஆனா நல்லா போட்டு விட்டுறான். ப்ரோ முத 4வது வரையில கட்டுமரம்ட்டான் டக்குன்னு எனக்கு ஐயோ யாரையா நீங்க இதே ஆர்டிபி அந்த பொசிஷன்ல யோசிச்சு பாருங்க. ஐயோ கட்டுமரமா போடக்கூடாதுங்க. சரி சரி நம்மெல்லாம் இதெல்லாம் எப்படி சொல்ல நாம அந்த மாதிரி இருக்க இல்ல கூடாதுங்க. நான் இது எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆர்டிபி எப்பயுமே பாக்கெட்ல இருந்துட்டு ஒரு மினி டிக்ஷனரி வச்சிருப்பாரு. ஓகேவா, அந்த டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அவர் கொள்கை கோட்பாடோட வாழ்றவர். ஐயா, நீ வேற கம்முன்றுங்க. நீங்க ஐடி விங்க அடிங்கன்னா நீங்க வண்டியை லைட் எங்க வண்டி திருப்பிடுறீங்க. ஐயா குரட்டை நிதி விட்டுட்டாங்க. அடுத்த வருஷம் எதுக்கு சொல்லுங்க ஐயா. அவரு போய் சட்டமன்றத்துல இல்ல தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. குரட்டை இல்ல இல்ல நிதி சேர்த்து. அவனுங்க இறங்கிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சது விட மாட்டானுங்க. இது செம ட்ரெண்ட் ஆயிரும் பாருங்க. நீ ஐயோ, அதாவது ஒரு நிதி சொன்னாவே நம்ம பசங்க எடுத்து போயிருவானுங்க. இவன் வந்து வரிசையா இருங்க, அது என்னன்னு நான் வாசிக்கிறேன் இருங்க ஒரு நிமிஷம். ஷாலினி தேங்க்யூ, நல்லா இருக்கு. நன்றி அது ஒரு ஐயா. அது 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 அப்படியே ஒரு அந்த அது ஒரு டெம்ப்ளேட் தான் கொலாஜ் உங்களுக்கு போடுவோம். அனுப்பிவிடுறேன். பால் டாயில் அதாவது நிதி, எப்படி இருக்குன்னா இரட்டை நிதின்னு ஒரு கொலாஜ் ஒன்று போடுவோம். உளறல் நிதி, கதறல் நிதி, குமுறல் நிதி, உதறல் நிதி, குமட்டல் நிதி, சேட்டை நிதி, சிதறல் நிதி, சேட்வாக் நிதி, ஒவ்வாமை நிதி முடிச்சு விட்டாப்புல. பார்த்து இல்ல பார்த்து கிளியர் பண்ணுங்க. எனக்கு ஐடிவிங்ல இருந்து ட்வீட் வந்தவொடனே எதுக்குடா திருப்பி திருப்பி ஏடிஎம்கே அடிக்கிறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் உள்ள போய் பார்த்தா இவன் அடிச்சிட்டு இருக்கானுங்க. நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ. அது அந்த முதல் லைன் மட்டும் நான் வாசிக்கிறேன். நடந்து முடிந்த தேர்தலில் தப்பித்தோம் பிழைத்தோம் தலை தப்பினோம் என்று பயந்து அலறி கரை ஒதுங்கி இருக்கும் கட்டுமரம் வெற்று மரமான உளறல் நிதியின் உருட்டுக்களையும் தோல்வி போபியாவின் புகைச்சலையும் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அலறி கதை ஒதுங்கிய கட்டுமரம் தான். அது கொஞ்சம் வாய்ஸியா போட்டிருந்தா கூட கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ரோ இதுக்கு மேல எல்லாம் எவ்வளவு பொருட்கள் அடிக்க முடியாது. நீங்க வேற கம்முன்றுங்க. நம்ம ஐடி விங்கா தான்னுட்டு நாங்கெல்லாம் பூரிப்புல இருக்கோம். நீங்க வேற ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்குறன்ற பேர்ல அவனை சோர்வடைய வச்சிடாதீங்க. சோர்வடியெல்லாம் இல்ல, இன்னும் கொஞ்சம் வீடியோவா போட்டா நல்லா இருக்கும், அதை யோசிக்கிறேன். அவன் போடுற ஒரு வீடியோவே ஆடி வைக்கிறதுனா அம்மாஸ்திக்கு ரூபா போடுறான். இல்ல நாளைக்கு சாமெக்ஸ் ப்ரோ போடுவார் பாருங்க. நாளைக்கு சாமெக்ஸ் ப்ரோ போடுவாரு இதை வச்சு. இல்ல கூடி சீக்கிரம் வீடியோலாம் வரும். ஓகேவா சொல்லிட்டாங்க. அந்த சின்ன நல்லதுதான் தேடிட்டு இருக்காங்க இல்ல ஆபீஸ். இந்த மாதிரி இல்ல சாம்பரோ இப்ப சுரேஷ் ஒண்ணு வார்த்தையை விட்டாரு பாத்தீங்களா. இப்பதான் நம்ம ஐடி விங்ல வேலைக்கு ஆள் தேடுறானுங்க. தேடிக்கிட்டு இருக்க ஐயா தொண்டனை வச்சு கட்சி நடத்தலாம் முடிவு பண்ணிட்டானுங்க இருக்கப்ப நம்ம ஆட்கள். தொண்டனே லட்சக்கணக்கில் இருக்கிறீங்க, இப்பதான் ஆள் தேடுறாங்க. ஏதோ ஒரு வீடியோ 16 மில்லியன் வியூஸ்னு நம்ம இது நம்ம பல்லவிக்கு ஆமா அநியாயம். இதுல எப்படி ட்ரெண்ட் ஆகுதுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் 16 மில்லியன் வியூஸ்லாம் என்ன சைலண்டா வந்து சம்பவம் மட்டும் போயிடுறானுங்க நம்ம ஆட்கள். ஒன்றரை கோடி பேரா? ரெக்வெஸ்ட் பண்ணுங்க, ஃப்ரீலான்ஸா கூட நம்மளே பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. அதுக்கெல்லாம் கோடி கணக்குல இருக்காங்க ப்ரோ. அதுக்கே காம்படிஷன் தாங்க முடியல. ஆமா நம்ம வேலை செய்யறதுக்குலாம் ஆள் இருக்கு. அதனால்தான் ஒரு இது வேணான்றாரு. அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, நாங்க போட்டுப்பாங்கடா அப்படின்றானுங்க. குரூப்லயும் நம்ம எல்லாம் சேர்க்க மாட்டேன்றானுங்க. 33,000 யாருக்கு தான் பண்ணியிருக்கானுங்க அவனுங்க. ஐயா என்கிட்ட
உறுப்பினர் அட்டை கூட இல்லைங்க. எனக்கு தான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் சேர்க்க மாட்டேன்றானுங்க இவனுக்கு. என்னென்னமோ பேசுறானுங்க. யார் யார் தாண்டா அப்படி வேலை செய்யறது? அன்னைக்கு அந்த எக்ஸ்எம்எல்ஏ அப்படிதான் நம்ம லோ ஆயிக்குவோம்.